ஓகேவாப்பா? ஓகே. ஹரி ஓம் கிரேசன், ஹரி ஓம் சாமி. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாமே பரமாத்மா செயல், எல்லாருமே பரமாத்மா தான். எல்லாமே அப்படியே போயிட்டு அமைதியாக இருங்கப்பா. எல்லாத்துக்கும் ஆதாரமான பரம்பொருள் நம்மளுடைய இதயத்துக்கு வந்து வழிநடத்திட்டு இருக்காரு. குருநாதர் அதை காமிச்சு கொடுக்க நாம் அதுபடி அபியாசம் பண்ணி ஆச்சாரம் பண்ணும்போது இந்த பூரண திருப்தி இங்கேயே இப்போ எட்டப்படுறதுன்றதை வந்து நம்மளால நல்லா பார்க்க முடியுது. கை தலை லைட்டாக வந்துடுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நன்றி. அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு அமைதியான பாட்டை பிடிக்காது. எனக்கு ரொம்ப சாஃப்ட்னஸ் மெலடியஸ் வரும். சும்மா அதிரணும், அதிருதா, சும்மா அதிருது அடுத்தது அந்த மாதிரி உங்களுக்கு மைண்ட் தாட் எல்லாமே வந்து ஒரு பேசும்போது அந்த மாதிரி வந்து பேசும்போது அப்படியே கை நம்ம அப்படி இல்லை, எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி இருக்கா அது கேஷுவலாக பேசும்போது எப்படி இருக்கும், தெரியாத ஒருத்தவங்க நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கேஷுவலாக. இங்கே ஒவ்வொருத்தருடைய அனுபவம். ஃபஸ்ட் நான் என் பேரை சொல்லி, என் பேர் சோலைக்குமார், மதுரையில் இருக்கோம். இதுக்காரம்மா கோமலா தேவி, 2 குழந்தைங்க. சாமி வந்து தொடக்கத்தில் வந்து பாடம் எல்லாத்தையும் கடவுளாப்பாருன்னு சொல்லும்போதெல்லாம் வந்துட்டு சத்தியமாக உண்மையை சொல்லணும்னா என்னால் முடியல. ஏன்னா உன்னை போய் கடவுளாப்பாருன்னு எப்படி பார்க்க முடியும்? என்னால் முடியலை. ஏன்னா அங்கே என்ன நெருப்பு போய் நெருப்பாக தான் பார்க்க முடியும், கடவுளை எப்படி பார்க்க முடியும்? தண்ணியை தனியாக தான் பார்க்க முடியும், கடவுளை எப்படி பார்க்குறது? வீட்டுக்காரம்மா கடவுளை பண்ண எப்படி பார்க்க, வீட்டுக்காரம்மா கடவுளை போய் என்ன ஒன்றும் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் கடவுளை பண்ண என்ன இது நம்மளுக்கு ஒன்றும் விளங்கலை. பட் வந்து சம்திங் ஏதோ சாமிக்கிட்ட இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. இவர் பேச உண்மையாக சொல்லணும்னா என்கிட்ட நான் ஃபஸ்ட்டு மீட்டிங் 14 வருஷமாக மீட்டிங் வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு மீட்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் 14 வருஷமும் நான் சொன்னதே தான் சொல்லிகிட்டே இருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சாமிக்கும் அப்படி இங்கே போட்ட மாதிரி தான் இருக்கும், இன்டாக தான் இருக்கும். அவருடைய ஃபுல் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுளை சம்மந்தப்பட்டதாக இருக்கும், நம்மளுக்கு கடவுளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். எனக்கு முதல்ல வச்ச ஆப் என்னன்னு கேட்டிங்கன்னா மட்டன் சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ என்னடா எடுத்த உடனேவா அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே வந்து சாமி சொல்லுவார், உள்ளே போகவே போகாது எனக்கு. சரி ரைட் அப்படின்னா அப்புறம் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடிலாம் வந்து சாமி வந்து 24/7, இப்போ 24/7. பட் இப்போ வந்து ஒரு கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட டயத்தில் சாமி வந்து கான்ஃபரன்ஸ் நம்மளால் மீட் பண்ண முடியும். காலைல 6 to 7:30, ஈவினிங் வந்து ஒரு 5 to 6, 7 to 8 அந்த மாதிரிலாம் மீட் பண்ண முடியும். அப்போலாம் வந்து அப்படி கிடையாது. அதில் ஒரு ஆப் வச்சா பார்த்தீங்கன்னா காலைல 5 மணிக்கெலாம் கான்ஃபரன்ஸு அடங்கு. என்னால் போகவும் முடியலை, போகாமல் இருக்க முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்சதே தூக்கம் தான். என்னடா எதுக்கு எடுத்தாலும் ஆப்பு வைக்கிறாரு, நிம்மதியாக தூங்கி நாளை 11 மணிக்கு தான் எந்திரிப்பேன், 12 மணிக்கு தான் பட்டறைக்கு போவேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நம்மளுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அந்த மாதிரி அப்படின்ற போது என்ன கிடைக்கிதோ கிடைச்சிட்டு போட்டோம். மிச்சப்பெல்லாம் வந்து மற்றவங்க நம்ம அவ்வளோ சம்பாதிக்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும். நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளுக்கு அப்படியே என்ன வாழ்க்கை போகுதோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கட்டும் அந்த மாதிரி. ஆனால் இது எல்லாத்துக்கும் மீறி வந்துட்டு ஒரு காந்தத்தை பார்த்தா இரும்பு ஏன் போச்சுன்னு கேட்டால் காரணம் சொல்ல முடியாது. இல்லை, அது எந்த ரூபமாக இருந்தாலும் அது காந்தம் இழுத்துட்டு போயிடும். அதுக்கு காரணமே சொல்ல முடியாது. இந்த மனிதர்கள் தான் காரணத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடவுள்கிட்ட பண்ணணும்னா காரணமே கிடையாது. அவர் எதை பார்த்தாலும் நான் தாண்டுவார் அந்த மாதிரி. இப்போ இவரெல்லாம் நம்ம வந்து உண்மையில் நான் பாடம் படிக்க வந்தாலும் கிடையாது, படிக்க வைக்கப்பட்டேன்னு தான் சொல்லணும். அப்படியே அழகாக தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். சாமிகிட்ட நல்லா படிக்க வரணும்லாம் நினச்சது கூட கிடையாது. ஏன்னா நம்மளுக்கே நல்லா தெரியும், அங்கே பார்த்தாலிங்கெல்லாம் அப்படியே நம்ம சாமி நல்லா இருக்கீங்களா அப்படியே சொல்லிட்டு போகிற ஆளுங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆனால் வந்துட்டு யாரா இவர் ஒன்றும் பிடிபட மாட்டேங்குது, என்னமோ கடவுளுங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. அப்புறம் கோமலாதேவி சொன்ன மாதிரி தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பேன்னு சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து உண்மையிலே நான் பாடம் படிக்க வந்து கோமலாதேவி படித்ததுக்கப்புறம் தான் பொறாமையில தான் நான் படிக்க வந்தேன். உண்மையிலேயே குய்யாலு நம்மளும் இத்தனை வருஷமா சாமின்னு விட்டுருக்கோம், சாமியை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்றோம், இங்கே விட்றோம், உங்களுக்கு என்ன சாமி காலமிக்கி விட்றோம், என்ன வேணா உங்களுக்கு என்ன சாமி வேணும்ல பண்ணுறோம். அந்த பிள்ளை ஒரு 2 அனுபவம் சொல்லுப்பா எப்படி இருக்கு. அவன் அப்படியே தன்னை மறந்துக்கிட்டு சாமி பூமியும்பா அவங்களுக்கு வைத்தறியும். நம்ம கூட உட்காந்துக்கிட்டு இது புருஷ மொட்டாட்டியா படிச்சா அந்த பிரச்சனை இருக்கு, ஆனா சீக்கிரமா தீந்துரும். ஆமா ஆமா சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தேன் நான், என்னடா கடவுளுங்கிறாங்க, கடவுளும் புரிய மாட்டேங்குது, ஒழுங்கா குடும்பத்துலயும் வாழ முடியல,
இன்னும் நிம்மதியாக இருக்க முடியல. அதுவும் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, பொறாமையானது வேற எவனையோ பார்த்து பொறாமப்பட்டா அங்கனுக்குள்ளே பொறாம போயிடும். ஆனால் கூட ஒருத்தனை வச்சுக்கிட்டே பொறாமையாக வந்து எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அதுவும் நம்மளோட நம்ம பொண்டாட்டி நல்லா படிக்கிறோன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது. நான் யார் தெரியுமா? அந்த மாதிரி எப்படியாவது ஒன்று அதிரடியாக கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை அன்பாக கண்ட்ரோல் பண்ணணும், ஏமாத்திடணும். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பேச்சை கேட்கணும் அப்படின்னு. அவள் ஆல்ரெடி மாமா மாமா சொன்னாலும் என்னையோட மீறியில் இருக்கா, அது என்னால் தாங்க முடியல, இல்லை இது என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ட்டு. சரா நான் ஒரு சங்கல்பம் பண்ணேன், எனக்கு பந்தமாவது முக்தியாவது மோட்சமாவது கடவுளாவது அதெல்லாம் முடியாது, அவ்வளோ நல்லா படிக்கணும், சாமி வந்து வெரி குட் சூப்பர் அப்படி சொல்லணும். அப்படி எனக்கு அது இப்போ குழந்தைங்க வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கும், செகண்ட் ரேங்க் எடுக்குன்னா ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க, இல்லை பாராட்டினாங்கன்னா என்னை எப்படியா பாராட்டலாம்னு சொல்லி மற்ற குழந்தைங்களும் வருது இல்லை, அந்த மாதிரி கேட்டகரி தான் நான். அந்த மாதிரி நம்மளும் எப்படியாவது சாமிகிட்ட நல்ல பேர் வாங்கிடணும். ஆனால் உள்ளுணர்வு வந்து நம்ம வந்து ஒரு ஏற்கனவே நம்ம கடவுளை கும்பிட்டுருக்கோம் வச்சுருக்கோம். பட் அதெல்லாம் வந்து என்ன கை கொடுத்துச்சு சாமி அப்படின்னு கேட்டு, அதெல்லாம் பண்ணதுனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்க, புண்ணியத்தின் பலனாக தான் இங்கே வந்து உட்கார முடியும், சும்மா போன வந்தாலும் இங்கே வந்து வர முடியாது. உண்மையிலே இது யாருக்கு புரியுன்னு கேட்டிங்கன்னா, எவன் ஒருத்தன் வந்து தன்னை கவனிக்கணும், தான் முழுசாக நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த முழுசாக நல்லா இருக்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் மற்றவங்களோட சம்மந்தப்பட்டிருக்கும் போது அவங்க நல்லா இருந்தால் தான் இவன் நல்லா இருக்க முடியுன்றதை கண்டுபிடிச்சி வச்சுருவான். அதனால தான் அவனை கடவுளாக பார்க்குறான், இல்லைன்னா அவனுக்கு கடவுளாக பார்க்கணும். இப்போ அவங்க கிட்டலாம் நம்மளுக்கு பஞ்சாயத்தாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க தான் பஞ்சாயத்து, வெளியில் போகிறவனால கிடையாது. இப்போ இவங்ககிட்டலாம் நம்ம வந்து எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா, கடவுளை பார்த்தா ஈஸியாக டீல் பண்ணிடலாம். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கடவுளை பார்க்கறதுனால நம்மளை அறியாமலே நம்ம அந்த காரணம் என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம உடனே விட்டு கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம கடவுளை பார்க்குறோம்ல, அந்த எண்ணம் வந்து என்ன பண்ணிடுங்க, இதே கடவுளை பார்க்கலன்னா நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும், நான் எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரும். இத்தனை நாள் அப்படி தான் வாழ்ந்துட்டு வந்தோம். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கடவுளை பார்க்கறதுனாலே வந்து இதை கொடு, இது இல்லைன்னா கடவுள் நம்மளுக்கு இன்னொன்று தருவார்ல, 2 கூட கொடுப்பார்ல அப்படின்ற எண்ணம். சரி கொடுத்த உடனே அவன் நம்மளுக்கு 2ஆக கொடுக்குறான். ஏன் கடவுள் கொடுத்துட்டாரு பத்தியான்னு, அவன் கொடுத்தது நம்ம கொடுத்ததுனால கொடுத்தியா. ஆனால் அது இங்கே பேச்சு கிடையாது. அப்போ இங்கே நல்லா கவனிக்கணும், பாடன்றது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா படிக்கிற நம்மளுக்கு மட்டும்தான், வெளி உலகத்துக்கு கிடையவே கிடையாது. வெளியில் இருக்க அவங்களுக்கு புரிஞ்சா இவங்களுக்கு புரிஞ்சா இவங்களுக்கு புரிஞ்சா, யாருக்கு புரிஞ்சா புரியாதுன்னு ஆராய்ச்சி கிடையாது. நம்மளுக்கு புரியுதா, நம்ம திருப்தியாக இருக்கா, அதுதான் தேவை. அதுதான் இங்கே விஷயம். இப்போ சாமி வந்து மறுபடியும் ஏன் கடவுளாக பாரு சொன்னார் அப்படின்னா, இவன் 2 தடவை பேச ஆரம்பித்தாலே அவனுக்கு தெரிஞ்சிடும் அவன் கடவுளை நினைக்கிறான்னு இல்லையான்னு. எப்படி தெரிய வரும்னு கேட்டிங்கன்னா, கடவுளை நினச்சா விட்ட பிரச்சனையே வராது. அப்படி பிரச்சனை வந்தால் கூட இவன் போன மாத்திரத்தில் அங்கே பிரச்சனை வராது அவன்கிட்ட. ஏன்னா வந்து என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறான்ல அப்படின்னு அங்கே பிரச்சனை வராது. கஷ்டப்பட மாட்டான்னு சொல்லாதீங்க, கஷ்டம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் அவன் கடவுளை நினைப்பான். நல்லா கவனிக்கணும். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் தான் இருப்பார். அதாவது வந்துட்டு 2 பேர் போகிறாங்க, ஒருத்தையும் செத்துட்டான், ஒருத்தையும் துடிச்சிக்கிட்டு இருக்கவொடனே அவன் செத்துட்டாப்பா கதையை முடிஞ்சு சொல்லுங்க அவன் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வெரி குட் சூப்பர், துடிச்சிக்கிட்டு இருக்கா சரி, அவன் உசுரோட இருக்காண்டா. நம்மளாம் அந்த மாதிரி கேட்டகிரி, நம்மளாம் உசுரோட இருந்து துடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், வாழ தெரியாமல் சாகலை, வாழவும் தெரியலை. இதான் இங்கே பிரச்சனை. நம்ம என்ன வேணாலும் பேசலாம். யூடியூப்பை போட்டிங்கன்னா சும்மா நம்மளோட செமையாக ஸ்பீச் பண்ணுறவங்க, மோட்டிவேஷன் ஸ்பீச்சு, சத்சங்கம், வந்தது போனது எல்லாமே நல்லா ஆச்சா. வேத சாஸ்திரமே வருது நம்மளை உள்ள, எல்லாமே வருது போகுது. கண்டிப்பாக இங்கே நிற்கவே நிற்காது. எனக்கு ஞானசாகரனை சொன்னார்ல ஒரு வார்த்தை, எத்தனை வருஷம் நீ சைக்கிள் ஓட்ட பழகினாலும் எப்போ சைக்கிள் எடுத்து ஓட்டுறியோ கீழே விழுந்து ஓட்டி பழகிட்டேல, இங்கே என்ன பண்ணுறியோ அதான் அங்கே போட்டிருப்பாங்க. அங்கே போட்டு வந்து இங்கே படித்தாலும் வேலைக்கு ஆகாது. எப்படி இருந்தாலும் கீழே விழுவா, அடிப்படும், பழகிடும். அதே மாதிரி தான் சாமியோட ஒரு ஸ்டைல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாடத்தோட ஸ்டைல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் ஒரே ஒரு தடவை தான் வந்து வெள்ளப்பட்டில் இருக்கும்போது சகனாபாவத்துன்னு படிக்க சொன்னார். ஒன்று மாற்றி கேட்டுது சகனாபாவத்து. இவங்களுக்கு இது சரிப்பட்டு வராது. எல்லாத்துக்குமே கடவுளை எப்படி நினைக்கிறேன் அப்படி நினச்சிக்கோ. எப்படி அந்த யோகாசனத்தில் சொல்லுவாங்க, அப்படியே கரெக்டாக பத்மாசனம் போட்டிருக்கணும், அப்படியே சின்முத்திரை போட்டிருக்கணும், அப்படியே அப்படி மேலே ஏற்றணும். இதெல்லாம் நம்மளுக்கு ஆகுமா? நீ எப்படி உட்காரு அப்படி உட்காரு, அதுதான் சரியான ஆசனம். உன் உடம்புக்கு எது கரெக்டாக இருக்குது அதுதான் தேவை. அதே மாதிரி தான் உனக்கு எப்படி கடவுளை நினைக்கணும் தோணுதோ அப்படின்னு நினச்சிக்கோ, அவ்வளோதான். உனக்கு கடவுளை நினச்ச மாத்திரமே செகண்ட் தாட் வராது. இதான் விஷயம். இப்போ நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தை செய்கிறேன்னா மனசு பற்றி என்ன தெரியுமா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இவன்கிட்ட கொடுக்கலாமா அவன்கிட்ட கொடுக்கலாமா, அவன்கிட்ட கூட எங்கேயும் வேணா இவன் ரொம்ப தெரிஞ்சவன், ஏற்கனவே 2 பேர்ட்ட கொடுத்தாச்சு, இவன்கிட்ட கொடு, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த காரணம் கடவுள் என்ன பண்ணா, எத்தனை பேர் இருந்தாலும் அவன்கிட்ட கொடுனா அடுத்து யோசிக்கவே மாட்டேன், கொண்டு போய் கொடுத்துருவேன். ஏற்கனவே கொடுத்துருக்கியா கொடுக்கலையா தெரிஞ்சவனாட்டு எத்த பற்றி. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து பல ஜென்மமாக பிறந்து வந்திருக்க சன்ஸ்காரன்னு சொல்கிறாங்கல்ல. சன்ஸ்காரம்னா வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்து மெமரி, இன்பில்ட் மெமரின்னு சொல்லுவாங்க. இன்பில்ட் மெமரினா இவன் பிறக்கும் போதே உள்ளே வச்சு விட்டுருவார் கடவுள். இந்த டயத்தில் வந்துட்டு இவன் கோபப்படணும்னு நினைக்க மாட்டான், தன்னால் கோபம் வரும். பொறாமப்படணும்னு நினைக்க மாட்டான், தன்னால் பொறாம வரும். எப்படி வந்துச்சு?
அதெல்லாம் சொல்ல முடியாது ஜி. ஏற்கனவே பலர் சம்ஸ்காரம் பண்ணி வச்சிருக்கிறோம். பாவ புண்ணியத்தில் தான் இந்த மனித பிறவே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. புண்ணியம் அதிகமாக போனால் தேவனாக போயிடுவேன், பாவம் அதிகமாக போனால் மிருகமாக போயிடுவேன். ரெண்டும் இல்லாமல் மனுஷனாக உட்காந்துருக்கோம். அதுவும் சரியாக வாழ தெரியலை, வாழ தெரியாமல் வந்து உட்காந்துருக்கு. அதில் ஒரு விஷயமும் கொடுக்குறாங்க. ஒருவேளை நீ புண்ணியத்தை வந்து ஒரு வீடு பார்க்க, காசு பணம், இல்லை வந்துட்டு ஒரு வீடு வாங்குறேன், இல்லை பொண்டாட்டியை கூட்டிகிட்டு சினிமாவுக்கு போகிறேன், இல்லை அங்கே இங்கே சுற்ற போகிறேன், புண்ணியத்தை செலவு பண்ணியிருக்கலாம். ஆனால் அதையும் இல்லை அதான் ஏற்கனவே நிறைய பார்த்துட்டு வந்துட்டேன், அங்கெல்லாம் எனக்கு அவ்வளோ எனக்கு டேஸ்ட் பத்தலை. இவர் ஏதோ சொல்கிறாரு, பட் வந்து நம்ம வந்துட்டு கேட்கலாம். என்ன படிக்க போகிறோம்லாம் தெரியாது, என்ன நடக்க போகுது ஏது பண்ண போகுது தெரியாது. அதே ஆள் தான், அதே வாழ்க்கை தான். இப்போ நீங்கள் தங்கவலை பார்த்தோன்னா நானும் தங்கவலை பார்க்குற ஆள் தான். எல்லா கஷ்டமும் இருக்க தான் செய்யுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே நிம்மதியாக என்னடா இவர் என்ன மேஜிக் என்ன பண்ணுறாரு, கடவுளாக பார்த்துதான் சொல்கிறாரு, வந்துட்டு ஒரு நிம்மதி மட்டும் இவர்கிட்ட வருது அப்படின்னா. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, புண்ணியத்தின் பலனாக தான் அவன் வந்து இங்கே வந்து உட்காடுறான், குரு சொல்கிறத கேட்குறான், அதுபடி ஆச்சாரம் பண்ணுறான், நடக்கிறான், சொன்னபடி நடக்கிறான். நடக்கும்போது ஒரு அனுபவம் கிடைக்கிறது பற்றியா, அது குருவே கொடுக்க முடியாது, அது நீயே அனுபவிக்கிறது. பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானமான் மாவு பிரபஞ்சதே. பல ஜென்மங்களுடைய செய்த புண்ணியத்துடைய பலத்தினால தான் ஞான வார்த்தைகளை கேட்குறான். ஞானத்தான் ஒன்று ரெண்டு ஜென்மங்கள்லாம் பார்த்தா எத்தனை பேர் வேணும். இப்போ யோகா மெடிடேஷன் கிளாஸ் இருந்தால் கூட்டத்தை நிறைய சேர்த்துக்கலாம், இங்கே வராது. இது ஞானத்தால் கடவுளை நினைவு வணங்குறாங்க. என்ன அர்த்தம்? ஞானத்தால நினைக்கிறான்னு அர்த்தம் இல்லை. அப்போ கோயிலில் போய் வணங்குறது, இந்த கோயிலுக்கு போய் வணங்குறது அது அஞ்ஞானத்தால் வணங்குறீங்களா? ஞானத்தால் வணங்குறேன்னா கடவுள்கிட்டே போக மாட்டான். ஏன்னா இவன் தான் கடவுள்னு தெரியும். அதனால தான் ஞானத்தால் வணங்குறாரு. பகுனாம் ஜென்மனாம் வந்து பகுனம்னா நிறைய ஜென்மங்கள், அநேக ஜென்மங்களுக்கு புண்ணியத்துடைய பலத்தினால தான் இந்த ஞான வார்த்தையை கேட்கலாம். ஞானத்தால் என்னை வணங்குறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அப்போ வந்து என்னுடைய உள்ளுணர் என்ன சொல்லுது கேட்டேன்னா, ஓகே நம்ம சந்தோஷம்லாம் அப்படி இருக்கட்டும், ஃபஸ்ட்டு இவர் என்ன சொல்கிறாரு கேட்போம், புண்ணியத்தின் பலனா வரும்னு சொல்கிறார்ல, அப்படி என்ன நம்ம புண்ணியம் வேலை பார்க்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்து கேட்குறோம். உண்மையிலே எனக்கு நிறைய நேரம் சாமி பேசுறதுலாம் ஃபஸ்ட்டு புரியாது. சரி ஓகே நம்ம கேட்போம் சொல்லிட்டு கையை கட்டிட்டு உட்காந்துட்டு அமைதியாக, அது ஸ்ரத்தை இருக்கோ இல்லையோ புரியுதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. சாமி சொன்னால் சரியாக இருக்குன்றது மட்டும் எனக்கு உள்ளுணர்வு சொல்லும். என்னுடைய உள்ளுணர்வு சொல்லும்போது நான் மட்டுக்கு அமைதியாக உட்காந்து படித்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் தான் வந்து நம்மளுடைய குடும்பத்தை காமிச்சு கொடுக்குறாரு, மனைவியை காமிச்சு கொடுக்குறாரு, குழந்தைய காமிச்சு கொடுக்குறாரு. நான் உண்மையிலே எனக்குள்ள ஒரு தாட் இருப்பேன், என்னன்னா எல்லாத்தையும் சகஜமாக சந்தோஷமாக சிரித்து விளையாடுன்னு நினைப்பேன். பட் வந்து எல்லாருமே என்னை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. வந்துட்டு காரணம் என்னன்னு எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. டக்குன்னு எமோஷனல் ஆயிடுவேன், கோபப்பட்டுருவேன். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு நடந்து கொள்ள தெரியாது. என்னுடைய விருப்பம் என்னை அவர்கள் விரும்பணுன்றது தான். ஆனால் அப்படி இல்லை. ஆனால் கடவுளை பார்த்ததுக்கப்புறம், கடவுள் நினச்சதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் போய் நான் பேசி பழகணும்னு நினச்சதே கிடையாது. நான் பாட்டு கம்முன்னு இருப்பேன், அவர்கள் விரும்புகிறாங்க. இப்போ கோமலாதேவி சொன்னாங்கல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் மகாத்மான்னா உலகத்துலேயே சாமியை சொல்லுவேன், அதுக்கடுத்து கோமலாதேவியை தான் சொல்லுவேன். ஒரு இன்னசென்ட் கேள்னு சொல்லுவாங்கள்ல, இதை போய் சாமியை போய் இவ்வளோ தூரம் பெருமையாக சொல்லி சரியான கூமுட்டாது. பாலை காய வச்சு வச்சுருவா, மூடி வைக்க மாட்டா, துணியை துவைக்க சொன்னால் துவைச்சிருக்க மாட்டா, வீடை கூட்டி எல்லாமே பண்ணிடுவோம். நான் சாமியை பார்த்ததுக்கப்புறம் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. ஒரு கூமுட்டை இந்த அளவுக்கு படிக்க முடியும்னா நம்ம புத்திசாலி எவ்வளோ விவரமானால நம்ம எப்படி படிக்க முடியும், அந்த ஒரு தாட்டு. அப்படிங்கிற போது அப்போ வந்துட்டு நான் நிறைய நேரம் சாமியை காலை தொட்டு விழுந்து கும்பிடுன்ற போது வந்துட்டு எனக்குள்ள ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு கடவுளை தொட்டு கும்பிட்டா கோயிலுக்கு போனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான். ஒரு தொட்டு கும்பிடும்ல, சாமி இல்லாத நேரம் ஐயோ நம்ம என்ன பண்ணுறதுன்னா, ஏண்டா பொண்டாட்டியை கடவுளாக பாருங்கன்னா அந்த ஒரு வார்த்தை கிளிக் ஆயிடுச்சு. வீட்டுக்காரம்மா காலை தொட்டு கும்பிடுறேன். ஒரு நான் சொன்னேன்ல, நான் ஒரு ஆம்பளை எனக்கு மீறி நீ வந்துருவியான்னு சொன்னேன்ல, அது வரலன்னு நம்ம ஒரு ஆண் ஒரு பெண் காலை தொட்டு கும்பிட்றோம், அதுவும் பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிட்றோம். 5 வயசு 7 வயசு சின்னவா அவள் காலை தொட்டு கும்பிட்றோம். நம்மளுக்குள்ள ஒரு நான்ற எண்ணம் வந்திருக்கணும்ல, ஏன் வரலன்னா அங்கே கடவுளாக பார்க்கறதுனால தான் காலை தொட்டு கும்பிடுது அப்படின்னு ஒன்று. அந்த ஒரு ஆஹா சரியான பாயிண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி டெய்லி காலை தொட்டு கும்பிடுவேன். அந்த ஒரு திருப்தி இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு மணி அடிக்கடி சொல்லுவான். அவன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கும்போது நடிக்காதீங்க, ட்ரபிள் ஷூட்டரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே பிரச்சனைங்கிறீங்களா. ட்ரபிள் ஷூட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனைக்கு உண்டான தீர்வை சொல்கிறவங்க. அவங்க இப்படி சொன்னாங்கன்னா அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். அந்த மாதிரி தான் ட்ரபிள் ஷூட்டர் தான். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த அம்மா சொல்லிடுவாங்க. மேக்ஸிமம் நான் சாமிகிட்ட சொல்லிடுவேன். இன்னொன்று சாமிக்கு நல்லாவே தெரியும், நான் சாமிகிட்ட எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். சாமிகிட்ட நல்ல பேர் எடுக்கிற மாதிரி தான் சொல்லுவேன். அப்போ தான் சாமி பாராட்டுவாங்க. எப்படி இருக்கா பத்தியா என் பையன், அவனை பாரு எப்படி இருக்கா அப்படி சொல்லணும். அந்த மாதிரி தான் என்னுடைய ரியாலிட்டியை பார்க்கணுன்னா என் வீட்டில் இருந்து என்னை நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி எதுக்கு
இல்லை காலில் விழுந்தது நல்லது தானே. அதனால தானே எனக்கு இப்போ சூரிய கிருஷ்ணாலாம் பிறந்ததுக்கு அதெல்லாம் வந்து ஒரு அதாவது எனக்கு சாமியை பார்க்கும்போது மொதல் குழந்தை பிறந்தது, ரெண்டாவது குழந்தைல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அந்தணர்கள் குடும்பத்தில் வந்து எந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணணும், எந்த நேரத்தில் ஒன்று சேரணும், எந்த நேரத்தில் குழந்தைய பெற்றிருக்க சொல்லி கொடுக்குறாங்கல்ல. எங்களோட இதில் வந்து அந்த மாதிரிலாம் சொன்னதில்லை. இவன் வந்து அதெல்லாம் தப்பு பேசக்கூட சொல்ல வரேன் நான். ஆனால் சாமியை பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு எனக்குலாம் மொதல் பொம்பளை பிள்ளையே போகுது, எனக்கு ரெண்டாவது குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடாதா, வம்ச விருத்திக்கு வேணுண்டா கடவுள் நினச்சிட்டு இருக்கீங்க, நல்ல பேர் நல்லபடியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளை நினச்சிட்டு நம்ம பண்ணும்போது அந்த குழந்தை கடவுளோட அம்சமாகவே வருவான். அது நம்மளால் அதை மாற்றவே முடியாது. அதை சொல்லி கொடுத்தலாம் வராது. கடவுளை நினச்சிக்கிட்டு நம்ம எந்த ஒரு செயல் செய்யும்போது எந்த ஒரு விஷயமும் அங்கே வந்து ஆட்டோமேட்டிக் கடவுள் தன்மையை தான் வெளிப்படும். இதெல்லாம் வந்து இப்போ கடவுளை பார்த்தா காலைல வந்து தொட்டு கூப்பிட்டதுனால தான் கடவுள் தன்மையை நினைக்க வச்சுச்சு, கடவுளை கொடுத்துச்சு. இப்போ என் பொண்டாட்டிட்டையும் போய் என் பிள்ளைகிட்ட போய் கடவுளை நம்மளை தான் காமிப்பாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? ஒரு கடவுள் கடவுளாகவே இருக்கிறது தெரியாமல் மற்ற முறை கடவுளை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுதான் எல்லாருமே. நம்ம கடவுளாகவே இருக்கிறோம், நம்ம கடவுளை தேடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் கடவுளை பார்த்த மாத்திரத்தில் இவன் கடவுளாக இருக்குன்றது அவனுக்கு தெரிய வரும். அப்போ இவன் செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்குங்கன்னா, கடவுள் என்ன செய்வாரோ அதை செய்வான். அந்த மாதிரி. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே மீட்டிங்கில் கேட்டேன் சாமிகிட்ட வந்துட்டு, சாமி நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் நடந்து பார்த்துட்டேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சும் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் என்கிட்ட என்ன தான் எதிர்பார்க்குறீங்க அதை சொல்லுங்கள், நான் செஞ்சிடறேன். என்ன செஞ்சா நீங்க திருப்தி ஆவீங்க? கூமுட்டை என்னைய திருப்தி ஆக்குறதுல ஓ வேலை இல்லை, என்னை திருப்தி ஆக்குறதுல ஓ வேலை இல்லை. நீ திருப்தியாரு, எனக்கு திருப்தி வந்துடும். எப்படி வச்சாரு பார்த்தீங்களா செக்கு? நான் என்னைய கவனிக்கல, நான் மறுபடியும் வெளியில போய் தான் வந்து சரி பண்ண போய்கிட்டு இருக்கேன். இப்போ அண்ணன் சொன்னார்ல, சோமண்ணன் சொன்னார்ல, அவங்க 2 பேரும் சரியாயிட்டா நான் சரியாயிட்டேன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம் என்னன்னு கேட்டேன்னா, அதோட அர்த்தம் என்ன, நான் சரியாயிட்டா அவங்க சரியாயிட்டாங்கன்னு அர்த்தம். அவன் அடிச்சா கூட கடவுள்ல அடிக்க வாங்கிடுவாரு, அதுதான் அர்த்தம். ஆனால் இப்போ சொன்னால் எப்படி அவங்க சரியாகட்டும்னு நினைப்பதில்ல. அப்போ அவர்கிட்ட வந்து விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சரியாகிறது தனக்கே தெரியுது. பார்த்தீங்களா, நான் சரியாகிக்கிட்டு இருக்கேன். என்னால் போன மீட்டிங்கில் வந்து என்னால் பேசவே முடியாமல் இருந்தேன் 2 மீட்டிங்கில். ஆனால் இப்போ நான் பேசுகிறேன்னா அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, டெய்லி கேட்குறாரு என்ன நடக்குதுங்க, என்ன பண்ணுறீங்க, எவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகக்கூடாது, எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாதா, நான் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுறேன்டா. இதுதான் பாடம். நான் கடவுளை நினச்சா எனக்கு என்ன தேவை அது கிடைக்குது. மறுபடியும் சொல்கிறேன், கடவுளை நினச்சி இந்த சாமி இந்த இருக்காது, நான் போலாறு சொல்றதுக்காக சொல்ல வரல. எவனா ஒருத்தனை மாற்றிட முடியுமா? ஒரு வேலை மாற்ற அவனா மாறணும்னு நினச்சாதான் சாமியால் யாரையும் மாற்ற முடியாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அவருடைய வாக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ மாறினால் என்ன நடக்கும்ன்றத அனுபவிச்சு பாரு, கடவுளை நினைச்சா என்ன நடக்கும்னு பார்த்தனா அவன் மாறும்போது இங்கே நினைச்சது நடந்துருச்சா? அப்போ மாற்ற முடியாத ஒன்று எப்படி நடந்துச்சு? இது புத்திக்கு எட்டாது. அவனுடைய நம்பிக்கை அவனுடைய அபியாசம் அவனை காப்பாத்துது. அப்போ அவனுக்கு சிரத்தை வந்துடுது. அவன் சந்தோஷம் பண்ணா இங்கே எப்படி சந்தோஷம் வருது சொல்லுங்க? ஒருத்தன் பிள்ளைய தான் பிள்ளைய எப்போ ஏன் பிள்ளைன்னு சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, எக்ஸைட் ஆகும்போது ஏன் பிள்ளைங்க அப்படி சொல்கிறான்ல, எப்படி வருது? ஆமாங்க, அந்த நம்ம பிள்ளை தான். அது சொல்லும்போது நீங்கள் கவனிச்சு பாருங்க, அந்த மாதிரி வந்து நான் சந்தோஷம் இங்கே அடைகிறேன், அங்கே அவங்களுக்கு சந்தோஷம் ஆகுது. அப்போ சந்தோஷம் இப்பயும் கூட நான் வந்து சாமியை திருப்திப்படுத்துறதுக்காக பண்ண வரல. அவர் நீ சந்தோஷமா இருக்கியா, எனக்கு அதுதான் தேவைன்றது வந்து இங்கே தன்னிறைவு அடையுதில்லை. தன்னிறைவு அடைஞ்ச உடனே என்ன செயல் செஞ்சாலுமே சாமி கண்டுக்கிற மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, தப்பாக பண்ண மாட்டான்றது அர்த்தம். எல்லாமே வந்து கடவுள் பேரை சொல்லி செய்யும்போது எது நடந்தாலும் கடவுள் தான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்காருன்ற போது இங்கே சலனத்துக்கு வேலை இல்லை, சஞ்சலத்துக்கு வேலை இல்லை. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஆமாம்மா சான்ஸே இல்லை, சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீ தெரிஞ்சு சொல்றியா தெரியாமல் சொல்றியா, நடிக்கிறியா வேன் பண்ணுறியான்னு கேட்பாங்க. ஆனால் நீ எப்படி நினைக்கிறியோ அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். இதன் அர்த்தம் என்னன்னு கேட்டால், எனக்குள்ளே இருக்கிறவன் தானே உங்களுக்குள்ளே இருக்கிறான், உங்களுக்குள்ளே இருக்கிறவன் தானே அப்படி செய்ய வச்சா. அப்போ செஞ்சது நீங்களா அவனா? செய்ய வச்சான் அவன். எப்பயுமே நார்மலாக விடுவாங்கல்ல, அம்பு விடுறோம், அம்பு போய் உடச்சு போட்டா என்ன பிரயோஜனம் இருக்குது, விட்டவன் எவனை பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இங்கேயுமே. எல்லா செயலுக்கு பின்னாடி எவன் இருக்கேன் கேட்டீங்கன்னா கடவுள் இருக்கிறான். ஒழுங்கா சும்மா இருந்துட்டு போக வேண்டியதானே. அவனுக்கு போற அடிச்சா பஞ்சபூதத்தை படைப்பானா, பஞ்சபூதத்தை படைச்சு உயிரினங்களை படைப்பானாம, அதற்கு கர்மத்தை உண்டு பண்ணுவானாம, கர்மத்தை உண்டு பண்ணி பாவபத்தி உண்டு பண்ணுவானாம, பாவம் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்களாமா. இது தேவையுள்ள வேலையா தேவையில்லாத வேலையா வச்சாம் பாருங்க கடவுள். எவன் நான் யாருன்னு கேட்குறானோ, தன்னை உணர்றானோ, அவனுக்கு நான் என்னை காமிச்சு கொடுத்துட்டேன்னா என்ன நடந்தாலும் எனக்கு சலனம் வராதுறான்னு வச்சால செக்கு. எப்படி ஆட்டையை முடிச்சான் பாருங்க. ஒரு எவ்வளோ நீங்கள் எங்கே வேணாலும் போய் விளையாண்டுட்டு வரலாம். நான் யாருன்னு எப்போ நீ கேட்டேன்னா, நான் யாருன்னு கேட்குறவனுக்கு உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன், நான் சாமியை நான் தேடி போல, சாமி தான் தேடி வந்தார். இதுதான் உண்மை. நம்மளை தேடி கடவுள் தான் தேடி வருவார். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், குரு தான் நம்மளை தேடி வருவார். அப்போ எத்தனை பேர்கிட்ட சாமி சொல்ல, இங்கே இருக்க எல்லாருமே வந்து நான் சாமியை தேடி வந்தேன் அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் ஏதோ சம்திங் எதையோ எதிர்பார்த்து தான் வர்றீங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும், பாடத்தை கொட்டி விட்டுருவோம்.
ஆனால் சாமி சொல்கிறத எவன் கேட்குறான் பார்த்தீங்களா, அங்கே தான் சாமி அவன் மனசுக்குள்ள நுழைவார். நல்லா கவனிச்சுக்கணும். சாமி அங்கே வர்றான்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் வில்லாபுரத்துக்கு வந்தார், மதுரைக்கு வந்தார், ஹரித்வாருக்கு வந்தார் கிடையாது. இவனுடைய இருதயத்துக்குள்ள சாமியோட எண்ணத்தை உள்ளே போட்டான்ல, உள்ளே போட்ட உடனே அவனுக்கு வந்து கிளியர். சாமி இப்போ வந்து சாமி எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கு, நீங்கள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் சாமி வந்து வெளியில் என்ன சொல்கிறாரோ அதை உள்ளேருந்தே சொல்லிடுவார். அப்போ நான் என்ன சொல்லுவேன், சாமி எனக்கு ஒரு தோணுச்சு, நான் என்ன பண்ணலாம் சாமி எனக்கு, ஏய் சூப்பர்ரா நீ அப்படியே பண்ண அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்போ ரெண்டும் ஒன்றாயிருச்சா. இப்போ ஆள் இங்கே இருக்கிறாரு, ஆனால் ஆள் உள்ளே வந்துட்டார். இப்போ இந்த ரெண்டு இந்த டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது டிரான்ஸ்பரன்ஸ் ஆகுறது எப்படி நடக்குதுன்னா வித்யா தான் இந்த வேலையை பண்ணும். அப்போ அந்த வித்யா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, சாமி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவர் தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கவே மாட்டார். என்ன நினைப்பான்னா அவன் எப்படி இருக்கான், அவனுக்கு என்ன தேவை, கடவுளை நம்பணும் ஃபஸ்ட்டு. கடவுளை நம்பினா தான் வேலை நடக்கும். அப்போ இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் தானே ஆகும். கொடுக்க ஒரு ஆளை நம்ம சொல்லி கேட்க முடியாது. ஆனால் நல்லது நினச்சி நம்ம கடவுளை நினச்சோம்னா தானே நடக்கும், தானே வரும். அந்த ஸ்ரத்தையின் பொருட்டு தான் வேலை நடக்குது, அந்த நம்பிக்கையின் பொருட்டு தான் வேலை நடக்குது. அப்போ இங்கே வேலை நடக்கும்போது இவர் மேலே நம்மளுக்கு பக்தி மரியாதை வராமல் இருக்குமா? அது எப்படி சொல்லுங்கள்? இப்போ வந்து இப்போ சிஞ்சா தட்டிக்கிட்டே இருந்தால் சாமிக்கு பிரயோஜனம் இருக்குமா? ஒன்றும் வேலையாக. இது இப்போ வந்துட்டு எங்கள் சாமி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒருத்தர் வீடு கட்டி கொடுத்தவர் என்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம கடவுள் சொல்கிறோம், கொஞ்சம் மாதிரி சொன்னபடி நடக்கிறோம், நடக்காட்டினாலுமே என்னால் முடியலன்னு சொல்கிறோம். அப்படின்றபோது இந்த பையன் ஒரு நல்ல பையன்ப்பா, வந்துட்டு இதுப்பா சொல்லுங்கன்னா, எனக்கு வீடு பிடிச்சி கொடுப்பா, 4 பேரை சேர்த்து கொடுப்பா அப்படின்னு சொல்லுவார். சாரிங்க என்னால் அதெல்லாம் முடியாது, நான் ஆளுங்கிட்ட சொல்கிறேன், வந்து கேட்டால் அவங்க கூட்டிகிட்டு வந்து விட்றேன், என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் பையன்கிட்ட சொல்கிறாரு, இவன் நல்ல பையன், இவனால் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாரு. அவர் சொல்லுவார், நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அவர் சொல்லுவாரு நம்ம சொல்லலாம். எதுக்கு கேட்டேன்னா, அப்போ பிரயோஜனம் இல்லையா, நம்ம அவர் கூட இருக்கோம்னா அப்போ ஜஸ்ட் ஒரு இப்போ இது இருக்கிற மாதிரி தான் நான், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ இது இருந்தாங்கன்னா இல்லைன்னா என்ன, ஒரு டீ கிளாஸ் ஒருத்தர் சேவை செய்யற ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஒரு டீ வாங்கி தானே இவனை வச்சு ஒரு டீயாவது கிடச்சிச்சு, 2 பஜ்ஜியாவது கிடச்சிச்சு, ஒரு சாப்பாடாவது சாப்பிட்டோம். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சாமி கூட உட்காந்து இருந்தேன், இவனை வச்சு என்ன பிரயோஜனம்? நான் என்ன சொன்னாலுமே அது சாமிக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். அப்போ நான் என்னத்தை பேச முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நான் எதுக்காக அதை சொல்ல வரேன் கேட்டேன்னா, வந்துட்டு இது ஓப்பனாக சொல்ல முடியாது, என்ன சொல்ல வரேன். இப்போ குரு வந்து முந்தைய காலத்துலலாம் வந்து வேத சாஸ்திரங்கள் பாடம் சொல்லி கொடுக்குறவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காசு பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த குழந்தைங்க வந்து அப்படியே காட்டு பக்கம் போய் சுள்ளியெல்லாம் பறக்கிட்டு வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்துருப்பாங்க ராஜாக்கள், அதை வச்சுட்டு சமையல் பண்ணி அப்படியே குருக்கு என்ன தேவையோ அவங்க பண்ணுவாங்க. இது ஒரு 10-12 வருஷம் இது நடக்கும். 10-12 வருஷம் நடந்த உடனே அந்த குரு தனியாக உட்காந்துருப்பாரா, அடுத்த ஷிஃப்ட் வரும். அப்போ இவங்க போய் சம்பாதிச்சு இவங்க போவாங்கல்ல, நீங்கள் சம்பாத்தியம்லாம் ஒன்றும் கிடையாது, இவனே சாமி காசில் தான் சாப்பிட்டுருப்பாங்க 12 வருஷம். கொஞ்சம் தெரிஞ்ச வேலையை வீடை கூட்டுறது, போகிறது, வைக்கிறது, சாமி துணி துவச்சி போடுறது, தான் துணி துணி பசங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு அடுத்து இவன் போய் வேலைக்கு போகிறான் பார்த்தீங்களா. வேலைக்கு போனோடனே இவர் சொல்லிக் கொடுத்த பாடம் அவனுக்குள்ளே இருக்கும், இந்த உலக அறிவும் இருக்கும், பாடமும் இருக்கும். இவன் போய் சர்வைகள் எல்லாத்தையும் கலந்து கொள்ளும்போது இவனுக்குள்ள ஒரு ஸ்ரத்தை உண்டாகும். ஒரு குறிப்பிட்ட பணம் சம்பாதிக்கும் போது நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு நம்ம தூண்டி விட்டது யாருன்னு சொல்லி குருநாதர் ஞாபகத்துக்கு வருவார். அப்போ குருநாதருக்கு கொடுங்க, இந்த வித்யாவுக்கு கொடுக்குறான், அது குருவுக்கு போய் சேரும். குருக்கு யாராலும் எதுவும் எந்த காலத்துக்கும் கொடுக்கவே முடியாது. ஆனால் அந்த வித்தைக்கு அடுத்து படிக்க வரவனுக்கு தான் கொடுக்குறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், அடுத்து படிக்க வரவனுக்காக. இந்த சரீரம் இவருக்காக கிடையாது, இவரெல்லாம் எப்பயோ கதையை முடிச்சுட்டு போயிட்டாங்க ஆளு. இப்போ இந்த சரீரம் நம்மளுக்காக இருக்குது, அப்போ சரியாக பிரயோகம் பண்ணிக்கணும். அப்போ இந்த சரீரத்தை கவனிக்க வேண்டியது நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிற மாதிரி இவரையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ இப்போ அடுத்த தலைமுறையினர் வர்றாங்கன்ற போது இப்போ அவங்களுக்கும் நம்ம ஒரு விதையை விற்று போட்டு போகணும். நார்மலாக சொல்லுவாங்க, எந்த ஒரு விதையோ மரம் எதுவாக இருந்தாலும் சரி அடுத்த ஜெனரேஷன் உண்டு பண்ணிட்டு போகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இவர் என்ன பண்ணுறாரு கேட்டேன்னா, சரி நம்ம ஏதோ வந்து அங்கே போனோம் இங்கே போனோம் ஊர் உலகத்தில் பார்த்தோம் வச்சா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும்னு சொல்லி எவன் விரும்புகிறானோ அவனுக்கிட்ட போட்டும், அவன் சந்தோஷமாக இருக்கட்டும். இப்போ சாமி பார்த்த வரைக்கும் இந்த இவங்க 4-5 பேர் படிக்கிறாங்க, 4 பேர் நல்லா இருந்தால் போதுமா? அது வேலைக்கு இவனை வச்சு 4 பேர் அவங்களோட ஃபேமிலி அவங்க இப்படி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறது தான் கடவுள் உலகத்தை படைச்சிருக்காரு. பட் வந்து இது அவ்வளோ தூரம் ரீச் ஆகாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இதில் இருக்க விருப்பத்தை விட மற்றது மேலே விருப்பம் அதிகம். நம்ம 1000 பேசினாலும் சரி நம்மளுடைய கவனமும் சிந்தனையும் சாமி இருக்கும்போது தான் நீங்கள் என்ன சொல்ல சரிங்க சாமி சொல்லுவோம். சாமி அந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் பார்த்துட்டே இருக்கேன் நான். அப்போ என் புத்தி எப்படி இருக்குது? இன்னும் என்னுடைய முழு கவனமும் நான் என் குடும்பம், நான் சம்பாத்தியம், நைட்டு போய் படுக்க, வாடகை, கரண்ட் பில் இதுலேயே தான் போகுது. இப்போ பக்தியெல்லாம் எந்தளவுக்கு வெறும் 2 மணி நேரம் பண்ணுறது பக்தியா? இது பக்தி கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கூலுக்கு அட்டண்டன்ஸ் போட்ட மாதிரி. ஆனால் அது 24/7 பண்ணுறாங்கல்ல. அப்படி பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை பூரா இவன் சிந்தனை பண்ண மாட்டான், ஆனால் தன்னால் நிறைவேறிக்கிட்டு இருக்கும். இவன் எதுவும் பண்ணியிருக்கவே மாட்டான். இட் மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் பாதிக்கப்பட மாட்டான், நடக்கிற வேலை பூரா தன்னால் நடந்துக்கிட்டே இருக்கும். என்னடா பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நான் தான் பார்த்தேன், கடனில் தான் போய் நிற்பேன், நான் கணக்கு வழக்கு போட்டு பார்ப்பேன்.
ஒரு டீ வாங்கினாலும் சரி, உங்களுக்கு நான் 2 ரூபா கொடுத்தா 2 ரூபா எழுதி வைப்பேன். எல்லாம் எழுதி வச்சு பார்த்தா பேலன்ஸ் ஷீட்டு கடனில் தான் போய் நிற்கும். சார் என்னடா படிச்சும் வீணாக போச்சு, எழுதியும் வீணாக போச்சு, என்ன பண்ணுறது, சரியான இப்படி ஆகிட்டோமாடா, நம்ம உலக விவரம் நினச்சிக்கிட்டு இருந்தால் இப்படி விவரம் இல்லாமல் போயிட்டோமே. மற்றவங்களாம் கூமுட்டியாக இருப்பாங்க, அவன் பிறகு நல்லா இருப்பாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு. பாடம் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் எழுத வேணான்னு சொல்லலை, எழுதி வைக்கிறோம். பட் அதில் லாப நட்டம் வருதான்னு நான் பார்க்க மாட்டேன். ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னு வச்சுருக்கோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணோடனே நாங்கள் சொன்னது தான் என்னன்னா, அட்லீஸ்ட் இந்த மதுரை மண்ணில், ஏன்னா எங்கள் அப்பா கடனை வாங்கிட்டு 4-5 ஊர் மாறி மாறி வந்தார். எங்கள் அப்பா நல்லவர் தான், தண்ணி அடிக்க மாட்டார், தம் அடிக்க மாட்டார், மற்ற எந்த கெட்ட விஷயமும் கிடையாது. பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா குடும்பத்துக்கு 4-5 கடன் வாங்கி வச்சிட்டாரா. எங்கள் அம்மா மீனாட்சி அம்மனை ரொம்ப விரும்புவாங்க. பட் இன்னும் கடன் தீரலை. அப்படின்ற போது நாங்கள் கல்யாணம் பண்ணி முடிச்சோம். கடன் தீரலை, கடன் பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் சொன்னேன்ல, மதுரை மண்ணில் ஒரு சொந்த இடம் வாங்கணும். வீடு கட்டணும் கிடையாது, சொந்த இடம் வாங்கணும். இதுதான் எங்கள் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். 60 வயசில் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம வாழ்ந்து சாதிச்சிட்டோம். இதுதான் எங்கள் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்த எல்லாம் நடந்துச்சு, சாமியை பார்த்தோம் வச்சோம், என்னென்னமோ நடந்துச்சு, வந்துச்சு போச்சு. இப்போ வீடு வாங்கி 4 வருஷம் ஆச்சு. என்னால் நம்பவே முடியலை. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்கிறாரு, நான் எங்கேயுமே வீடு பார்க்க போகல, எதுவுமே பண்ணல. நான் வீடு 6 மாதம் முன்னாடி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி, நீ வீடு வாங்க தானே போகிறேன், கிண்டல் பண்ணி சிரிச்சேன். விளையாடாதீங்க, சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி சிரிச்சு கக்கன்னு விழுந்து சிரிச்சேன். இவன் விளையாடுறாயா, வேணுமே சொல்கிறாயன்னு அவர் சொல்கிறாரு. அவர் ஒருத்தர் அவர் புரோக்கரு. அப்போ நான் விசாரிக்கிறேன் பண்ணுறேன் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு போல, எதுவுமே கிடையாது. ஆனால் அடுத்த ஒரு 6 மாதத்தில் நான் ரிஜிஸ்டர் பண்ண போனேன். என்னால் நம்பவே முடியலை, என்னடா நடக்குது இங்கேன்ட்டு. வீடு கட்டி வீட்டுக்குள்ளே போகிறான், நம்ம வீடை நீ என் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன பிள்ளை மாதிரி சிரிச்சிருப்பேன், நம்பவே முடியாது. அப்போ எதற்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டேன்னா, ஏண்டா ஒருத்தவங்க பேச்சை கேட்டால் இப்படி நடக்குமா, அந்த மாதிரி ஒருத்தவங்க பேச்சை கேட்டால் இப்படி நடக்குமா. பொண்டாட்டியால் பிரச்சனை இல்லை, பிள்ளைங்களால் பிரச்சனை இல்லை, கடன் பிரச்சனை இல்லை, வேலை நம்மளை தேடி வருது, மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். அதுக்காக சும்மாவே உட்காந்துட்டு இருக்க முடியாது. நம்ம சரியாக நடந்துக்கிட்டால் தான் வேலை தேடி வரும். ஒழுக்கமாக இருக்கணும். இப்போ எல்லாருக்கிட்டையும் நான் போய் தேடி போய் உங்கள் எல்லாரும் நான் பழகணும், நல்லா இருக்கீங்களா இப்படிலாம் நான் கேட்டேன். முதல்ல கேட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இப்போலாம் பார்த்தா எல்லாமே பழகிட்டு நல்லா கேட்டோம்னா அவங்க மனசார பழகுறாங்க, இங்கேருந்து தன்னால் வருது. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அப்போ ஒரு தனி மனிதனுடைய அடி மனசுலேருந்து வரக்கூடிய விருப்பமும் பூர்த்தி ஆகுது இல்லை, அதுதான் நீங்கள் பாடத்துலேருந்து எனக்கு கிடைச்சது. பாடத்துலேருந்து கிடைச்சது நான் சொன்னது ஒரு விஷயம், ஒரு சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, செல்வம்னு சொன்னாங்களே, அது ஒரு பக்கம் நிறைவாயிருச்சு. அடுத்து எப்பயுமே நான் 27 வயசில் 24 வருஷம் ஐயப்பன் கோயில் போய்ட்டு வந்திருக்கேன். எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது சைக்கிள் கால் உடஞ்சி போச்சு. கால் உடஞ்சி போனே இப்போ நம்ம ரமேஷன் மேலே தான் நான் வந்துக்கிட்டு இருந்தேன். அதான் ரமேஷன் யாரும் கூப்பிட்டு போகல, என்னை எங்கள் அப்பா கூப்பிட்டு போய் கால் சரியாயிருச்சு. கால் சரியானோடனே 27 வயசில் 24 வருஷம் போனோம்னா என்னை மாதிரி பக்தி மணிகிட்ட கேட்டு பாருங்க, என்னை மாதிரி பக்தி யாராலையும் பண்ண முடியாது. 18வது வருஷத்தில் 6 மாதம் விரதம் இருந்தேன். அம்மா கூட பேசலை, எங்கள் அம்மா கூட பேசலை, பொண்ணுங்க கூட பேசணும். எப்படி ஒரு கூப்பிட்ட பக்தி பாருங்க. பொம்பளைங்க கிட்ட பேச மாட்டேன், யார் என்ன பேசினாலும் சரி. அப்போ ஒரு கூமுட்டத்தனமான பக்தியாக இருந்தோம். 6 மாதம் யார் என்ன நினைச்சாலும் சரி, வீட்டில் படுத்தா யார்ட்டையும் பேசுகிற மாதிரி வந்து சொல்லி பட்டத்தில் போய் படுத்துறது, யார்கிட்ட வெளியில் போனால் கூட பொம்பளைங்க பேசினா. அப்போ எந்த அளவுக்கு ஒருத்தன் பக்தியாக இருக்கிறாங்க, அதெல்லாம் அப்போ எனக்கு கை கொடுக்கல. அப்புறம் போயிட்டு கடைசியில் நான் சாமியை பார்த்தேன். ஒரே ஒரு கோமலாதேவியை கல்யாணம் பண்ணி 11 வருஷம் சாமியை பார்த்தேன். அந்த 1 வருஷம் தான் ஐயப்பன் கோயில் கூட அதோட முடிஞ்சு. சாமியை பார்த்ததுக்கப்புறம் என்ன, சாமி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், ஏன்னா 200 வருஷம் அந்த தூண் அங்கே இருக்குது, என்ன பிரயோஜனம் கேட்டார். சீன் முடிஞ்சு. அடுத்து அப்படியே உட்காந்தாச்சு. இப்போ ஐயப்பன் கோயில் எத்தனை பேர் மாலை போடுறாங்க, பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, நம்மளுக்கு சிறிதளவு சலனம் வரல. இப்போ என் கூட இதே நான் படம் பிடிக்க மட்டன் சிக்கன்லாம் வாரத்தில் 7 நாள் 6 நாள் சாப்பிடுவேன். 6 நாள் சாப்பிடுவேன். எனக்கு அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம் இதெல்லாம் கணக்கே கிடையாது. இது ஐயப்பன் கோயில் போனால் சாப்பிட மாட்டேன். அந்த ஒன்று மட்டும் எனக்கு விதைச்சதுனால, எங்கள் அப்பா அம்மா விதைச்சதுனால 4 வயசுலேருந்து போனது. ஆனால் மற்றதெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ உட்காந்து என் பக்கத்தில் நீங்கள் நல்ல எலும்பை கிடைச்சா கூட எனக்கு எந்திரிக்காது முடி. முதல்லலாம் முடி சதுடு, முதல்ல வாசனை வந்துடும். அப்புறம் நல்ல எலும்பு கிடைச்சா எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படி இருக்கும், இங்கே ஊறும். ஆனால் இப்போலாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, கடவுள் அவங்க சாப்பிட வைக்கிறாங்க. அவங்க வந்திருக்கிறது அதுக்கு தான், அவனுக்கு இன்னும் நிறையா இருக்குது, அது வேற பிரச்சனை. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, அவங்க வேலையை பார்க்கட்டும். அந்த மாதிரி தான் எங்கேயுமே. அப்போ இதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், எப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தாலும் அவர்கிட்ட சகஜமாக பழக முடியும். இப்போ இங்கே பேசுறது எனக்கு முன்னாடி 10-15 பேர் பேசினாங்களே, 15 பேர் அவங்களுடைய அனுபவத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. சத்தியமாக அவங்க அனுபவத்தை சொல்லல, என் அனுபவத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஆளும் பேசுறீங்கன்னா நான் என்னையே தான் பார்க்குறேன். ஏன்டா இதெல்லாம் நம்ம பேசிட்டு வந்ததும் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்போ லைவ்லேயே அதான் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் பேசுகிறேன், ஒவ்வொரு ஆளும் பேசுவேன், ஒன்றை கூட விட்டு வைக்கல. அப்போ நான் பார்த்துட்டு வந்தது அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்ல வரல.
அத்தனை பேத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறான்னு காமிச்சு கொடுக்குறாருல்ல. நான் வந்து அவங்க பேசுறப்ப அந்த பிள்ளை பேசிச்சுல, அந்த பிள்ளை பேசும்போது எனக்கு கண்ணில் தண்ணி அழுக வருது. வைப்ரேஷன் சாமி சொல்கிறாங்க, வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் எல்லாருக்கும் வரணும்ல, அதில் குறிப்பிட்ட பேருக்கு வருது அப்படின்னு கேட்டோம்னா அவங்க திலகாவே மாறிட்டாங்க. இதுதான் எவெல்லாம் அழுகுறானா அவெல்லாம் திலகா, உடம்பு தான் வேற, உள்ள மனசு திலகாயிருச்சு. திலகா கண்ணில் கண்ணீர் வருது, அவங்க பூரா அழுகுது. அப்போ மற்றவங்களுக்கு பூரா என்னென்னா அவங்களாம் திலகா இல்லை, அவங்களாவே இருக்காங்க அந்த மாதிரி. அப்போ இதன் அர்த்தம் என்னன்னு கேட்டால், கடவுள் நினச்சா தண்ணி வருதுன்னா அவனை பார்க்கும்போது, அவனை ஃபீல் பண்ணும்போது தான் கண்ணில் தண்ணி வரும். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு தடவை கண்ணில், எனக்கு அந்த மாதிரிலாம் வராது. இன்னொரு ஒரே ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் சாமியை பார்க்கும்போது மணிக்கு வந்து அப்போ கல்யாணம் ஆகலை. அப்போ நிச்சயத்தை ட்ரெஸ் எடுக்க போயிட்டாங்க. சாமிக்கிட்ட நான் சிக்கினேன்னா இல்லை சாமி என்கிட்ட சிக்கினாரன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி நான் ஒரு 5 நிமிஷம் தான் பேசினேன், அப்புறம் வாயை மூடிட்டேன். சாமி ஒரு 1 மணி நேரம் பேசினாங்க. இப்படி உட்காந்தது தான் கண்ணில் கடைசியாக 2 சொட்டு தண்ணி வந்துச்சு. என்னடா அப்படின்னு ஒன்றும் இல்லை சரி, அன்றையோட முடிஞ்சு. இப்போ பேசுகிறதெல்லாம் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக சொல்லுன்னு கேட்டிங்களே, ஏதோ பேசணும்னு பேசுகிறோம், இதான் விஷயம். ஒரு பேசணும்னு பேசுகிறோம், இங்கே பேசிலாம் ஒன்றும் ஆக போகிறதே கிடையாது. இதான் விஷயம். என்ன பேசினாலும் என்ன பேசினாலும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் பேசுனது உங்களுக்கு கை கொடுக்க போகுது கண்டிப்பாக. நீங்கள் அப்போ என்னைக்கு என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதுதான் பண்ணும். ஆனால் அந்த பேச்சு என்ன தெரியுமா பண்ணும், நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும். உங்கள் புத்திக்குள்ளே போய் அன்றைக்கி அவங்க அப்படிலாம் பேசியிருக்காங்க, அப்படிலாம் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் அப்படி அந்த புத்தி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் நம்மளுக்கு கொடுக்குற இப்போ கான்ஃபரன்ஸ் கலந்துக்கிட்டது. இப்போ நம்ம வந்து எதுக்கு வந்து மீட்டிங் பண்ணியிருக்கிறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறோம் அப்படின்னோம்னா, ஏற்கனவே உன்னை மாதிரி கும்பிட்டைங்களாம் இருந்தாங்க, அவங்க எப்படி வளர்றாங்கன்னு வந்து கேளு, அப்புறம் நீ நாளைக்கு வளருவேன். அப்படி வளரும் போதுன்னா முழு பைத்தியம் ஆயிடுவேன். முழு பைத்தியம் ஆகிட்டுன்னு வச்சுக்கவே உன்னை வச்சு பிரச்சனை கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? முழு பிரயோஜனம் இல்லைன்னா கடவுள் ஆகிட்டான்னு அர்த்தம். இன்றைக்கி கடவுளையே படைச்சு, உலகத்தை கடவுள் படைச்சு எல்லாத்துக்கும் தேவையானதுக்கப்புறம் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் தான் கொடுக்கான்னு யாருக்குமே தெரியலை. இதுதான் இங்கே விஷயம். அதுதான் பிரயோஜனம் இல்லாத தன்மைன்னு அர்த்தம். இதுதான் இங்கே விஷயம். முழுசாக பிரயோஜனம் இல்லாட்டேன்னா அவன் அதுவாக ஆகிட்டான்னா எல்லாத்துக்குள்ள நான் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், நான் தான் கொடுத்துட்டு இருக்கேன், நான் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரம் வந்துச்சுல சாமி, என்ன வந்துச்சு, கடவுள் இந்த உலகத்தை படைச்சிட்டு எல்லாத்துக்குள்ளையும் தான் புகுந்துக்கிட்டாராம், தன்னுடைய சரி பங்கை கொடுத்துட்டாரு. இப்போ குமார் தான் வச்சுக்கோங்க, எனக்கு என்னையே தான் பிடிக்கும். முழுசாவே குமாரா ஆயிட்டாரு. சாமி இருக்கிறாரு, பாதிக்கப்படாமல் இருக்கிறாரு, குமாராவும் ஆயிட்டார். ரெண்டும் ஒரே ஆளுதான். அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருக்கும்? நல்லா விளையாடவும் செய்வார், அமைதியாக சாட்சியும் பார்க்க தெரியும். அந்த மாதிரி தான். அப்போ சாமி என்ன பண்ணிட்டாருன்னா, 4 நிலை இருக்குது. நினைவுல ஒரு நிலை, கனவுல ஒரு நிலை. கனவு எதுக்கு கொடுத்துருங்கன்னா, சில விஷயங்களால் நம்மளால் வந்து டேரெக்டாக அனுபவிக்க முடியாது, அதை வந்து கனவுல அனுபவிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நீ அடிக்கணும்னு நினச்சிக்கோங்களேன், அதை கனவுல அடிச்சுக்கலாம், யாருக்கு தெரியாது. இப்போ ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கனவுல கொடுத்துக்கலாம், லைவ்ல பண்ண முடியாது. அந்த மாதிரி நல்ல உதாரணம் எடுத்துக்கிறோம். எப்போ பார்த்தாலும் என் புத்தி கெட்டதே தான் போகுது, என்ன அந்த மாதிரி நல்லது பண்ண நினைக்கிற போது நீங்கள் பண்ணிக்கலாம், லைவ் டேரெக்டெல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி அதுக்கு தான் கனவு கொடுத்துருக்காங்க. அந்த உள்ளே இருக்க மெசேஜ் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, தீர முடியாத ஆசைகள் கூட உள்ள நிறைவேற்றிடும். அந்த மாதிரி தான் கனவு கொடுக்கப்பட்டிருக்குது. நினைவுன்னு ஒன்று இருக்குது, கனவுன்னு ஒன்று. அடுத்து ஆழ்ந்த உறக்கம். இந்த மனுஷ புத்தி எப்போ பார்த்தாலும் சர்வைவல் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றதை இதோடைய கவனம். இது ரெஸ்ட் எடுக்க தெரியாது. இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் ஓடணும், இன்னும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். வச்சார் ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் போடு, தன்னால் தூங்க வைவோனே. அதனால் 8 மணி நேரம், மினிமம் 5 மணி நேரம். விவரம் தெரிஞ்சால் 5 மணி நேரம் தான், விவரம் தெரியாத 8 மணி நேரம் தூங்குவேன். 8 மணி நேரம் தூக்கத்தில் என்ன வேண்டியன்னா, உள்ள இந்த கூமுட்டையை படைச்சி விட்டார்ல, அதை பாதுகாக்கணுமா இல்லையா? இவன் செய்யக்கூடாத பூரா செஞ்சு வைப்பான், திங்கக்கூடாதான் திம்பான், பார்க்கக்கூடாதான் பார்ப்பான், செய்யக்கூடாதான் செய்வேன். அப்போ இதை சரி பண்ணணுமா இல்லையா? அதுக்கு தான் உள்ள டாக்டராக இருக்கார். உள்ள டாக்டராக அந்த தூக்கத்தில் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான் இங்கே விஷயம். எல்லாத்தையும் அதான் சொல்ல, என்ன வியாதி இருந்தாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு தடவை அவன் தனியாக உள்ளே பார்த்துட்டு அவங்க சொன்ன மாதிரி சரியான தூக்கமும் சரியான சாப்பாடு இருந்தால் எந்த நோயாக இருந்தாலும் தீர்ந்துருதான். ஒரு எந்த நோயாக இருந்தாலும், என்ன நோயாக இருந்தாலும் அப்போ உள்ள ப்ரெஷர் இருந்தாலும் இப்போ இல்லை, அப்போ சாப்பிட கிடையாது. அப்போ உள்ள கடவுளை நினைக்கும் போது அங்கே வந்து உள்ள வேலை நடக்குது. அந்த மாதிரி ஆழ்ந்த உறக்கத்தை சொல்லியாச்சா. அடுத்து 3 நிலைக்கு ஆதாரமாக ஒருத்தர் இருக்காண்டா, இதுதான் யாருக்கு தெரியாத நிலை, இதுதான் எல்லாரும் தேடுற நிலை. முனிவர்களும் ஞானிகளும் யோகிகளும் தேடி அடையக்கூடிய நிலை 4ஆம் நிலையாக இருக்க. அவன் நம்முடைய இருதயத்துக்குள்ளே தான் இருக்கிறா, அவன் வேற யாரும் கிடையாது, அது நீ தான். உனக்குள்ளே இருக்கிற அந்த இந்த நிலையிலேருந்து பார்க்கும்போது உனக்கு தெரியலை. இங்கே நீ பார்த்துட்டேன்னா இவன் தான் எல்லா சரக்கையும் கொடுக்குறான்னு தெரிய வரும்போது உனக்கு அமைதி வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒழுக்கம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக சத்தியத்தை அவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவான். அது வந்துட்டு அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும். நான் என்னென்னமோ புக்கை படித்து பார்த்துருக்கேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்கேன், ஒன்றும் வேலையாகலை. ஆனால் சாமி சொன்ன பாடம் என்ன பண்ணுன்னா, ஒரு அமைதியை கொடுத்துச்சு.
ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல்னு சொல்லுவோம்ல, ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய தன்மை வந்து அனுபவிச்சு பார்த்தது தெரியும். பார்த்து கேட்டு புரிஞ்சு வரதெல்லாம் காலையில் மந்திரம் துமேவ தீரோ விஜ்ஞாய பிரஜாம் பூர்வீத பிராமணர் நானும் ஜாயா பகும் சப்தான் வாசோ வித்யாவன். நிறைய சாஸ்திரம் பிரம்மநாட்டம் உடையவன் உபதேசத்தால் குரு உபதேசத்தால் பிரம்மத்தை அடையட்டும். நிறைய சாஸ்திரங்களை படிக்க வேண்டாம், வாக்குக்கே சிரமமாகும்னு சொல்றாரு. கண்டிப்பாக சார். நிறைய பேர் படித்து நிறைய உடம்புத்தான் செய்வான். படிக்க வேண்டியது நிறைய. என்னைய கேட்டால் படிக்க வேண்டியது அவங்க புத்தியே வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் நீங்களாம் நினைச்சிங்க முட்டாள் ஃபேமிலியாக பேசி கேட்டு நீ நினைக்கத்தானே பண்ணி கரெக்டாக இருக்குதா இல்லையாடா? புத்தியில் வந்து இன்ஃபர்மேஷன் தான் ஸ்டோரேஜ் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. இருக்கிறத காட்டும், அவ்வளோதான். ஆனால் ஆத்மாவுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் அவனை பிடிச்சிட்டா நமக்கு எல்லாம் உங்களுக்கு போடுறான். ஸோ அந்த 4ஆம் நிலையை காமிச்சு கொடுக்குறாரு. 4ஆம் நிலையை காமிச்சு கொடுத்துருக்கா அது எப்பயுமே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம கடவுளை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனவுல இதெல்லாம் அனுபவிக்க முடியாது, அதெல்லாம் அனுபவிக்கணும்னு சொன்னோம்ல, நினைவுல அது சாத்தியமாகும். அந்த மாதிரி நினைவுல சாத்தியமாகுன்ற போது அடுத்து இவன் சாட்சியாக பார்க்க ஆரம்பிச்சிருவான். இதனால் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, இது பூரா பொய்ன்னு உனக்கு தெரிஞ்சு போயிடும். நீ என்ன அனுபவிச்சாலும் சரி அது வந்து ஒரு நிலைத்தன்மை இல்லைன்னு தெரிய வரும். ஆனால் கடவுளை நினச்சி அதிலே நிலை பெற்றால் தான். இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்தையும் கடவுளாக பார்க்கணும், அனுபவிக்கணும். சாமி வந்துட்டு என்னைய மாதிரியே வாங்கடா தாடியும் வெள்ளை வெட்டியும் கட்டிக்கிட்டு தந்தைய உட்காரு அப்படின்னு சொன்னாங்களா? கிடையாது. கல்யாணம் வேணான்னு சொன்ன ஆளுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நம்ம மணிப்பையெல்லாம் கல்யாணம் வேணாம் தம்பி உங்களை மாதிரியா இருந்தாங்க, பொண்ணு கூடிய உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணு, 2 குட்டியை போடு சொல்லி கொடு. அப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டோம்னா, அப்போ நம்ம என்ன நினச்சிருக்கோம், சாமியார் சாது அப்படின்னோம்னா அப்படியே வந்து குடும்பத்துலேருந்து பிரித்து அடுத்து பொண்டாட்டி கூட இருந்தால் கூட பொண்டாட்டியோட தொடக்கூடாமல் அப்படியே வந்துட்டு கடவுள் சாமியை கவனிக்க போகிறேன், சாமியை பார்க்க போகிறேன், சாமிகிட்ட பேச, அதுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. நீ புருஷனை ஒழுங்காக கவனிச்சேன்னா சாமிக்கு சந்தோஷம், திருப்தி வந்துடும். அப்போ நீ புருஷனை தான் சரியாக கவனிக்கணும், இதுதான் இங்கே விஷயம். பொண்டாட்டியை தான் கவனிக்கணும், குடும்பத்தை தான் கவனிக்கணும், வேலை வெட்டியில் முதல்ல கவனிக்கணும். கடவுள் முழுசாக இருந்துட்டாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னுடைய கவனம் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லாமலே தெரியும். உன்னுடைய கவனம் எங்கே இருக்குது, நம்மளுடைய கவனம் இங்கே தானே இருக்குது. அப்போ அவங்க தெரியும், அடிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா தானே இருக்கிறோம், இந்த மாதிரி இருந்தால் வந்தாங்கல்ல எல்லோரும் நல்லா தானே இருக்கிறாங்க, யார் சாமியார் போனோம் அப்படின்றபோது அவங்களுக்குள்ள சரி நம்மளும் படிக்கலாம், நம்மளும் வந்து ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம். சின்ன குழந்தைங்கள் வந்து இப்போ மந்திரம்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது, அதுலாம் உள்ளேருந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு காமிச்சு தான் கொடுக்குறோம். உள்ளேருந்து வருதுன்னா நாளாக ஆக நம்மளுக்குலாம் எனக்குலாம் 40 வயசுக்கு அப்புறம் தான் வந்து புரியவே ஆரம்பிக்குது, அவங்களுக்கு இப்பயே புரிய ஆரம்பிக்குது இல்லை. அப்படிங்கிற போது இப்போ சாமியோட தொடர்பு இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம பட்ட கஷ்டம் வந்து பிள்ளைங்க பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி தான் இங்கேயுமே. அப்போ எல்லா ஜீவராசியுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினச்சி தான் இங்கே பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். அது வந்து ஒரு சாத்தியம் இருப்பினும் அதை சரியாக செய்ய தெரியாததுனால வந்து ஒரு காட்டுறதுக்கு ஒரு ஆள் வேண்டியது இருக்குல்ல. அது 24/7 சொல்கிற மாதிரி தான் சாமி வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சு கொடுக்குறாங்க. சாமி வந்து காமிச்சு கொடுக்கும்போது நம்மளுக்குள்ள அந்த திருப்தி வந்துடுது. அப்போ நம்மளுடைய நிறைவு தான் எல்லாருடைய நிறைவு. இந்த பிராணாய சாகான்னு சொல்லிட்டு நம்ம முதல் சாப்பிட சொல்லும்போது சாமி சொல்லுவாங்க, முதல்ல பிராணாய சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த எல்லா தேவர்களுக்குமே அது வந்து உணவு ஃபஸ்ட் டைம் சொல்லி சாப்பிடும்போது எல்லா தேவர்களுக்கும் அவங்க உடம்புல தானே எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்போது அவர்களுக்கு தான் அது வந்து அவிர்வாகமாக போகுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே திருப்தி ஆகும். சூரிய தேவர்லேருந்து பிரம்மாஜி எல்லா உயிர்களுமே திருப்தி ஆவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்குள்ள திருப்தி ஆகும். அப்படிங்கிற போது இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் அது ரொம்ப பெருசாலாம் கிடையாது. சாமி சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம எப்படி மாறோம் நம்மளுக்கே தெரியாது. பட் வந்து ஒன்று மட்டும் நிச்சயம், ரொம்ப பக்காவா பியூராவா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு சாமி சொல்லுவாங்களே ட்ரெஸ்ஸிங் கோடில் கிடையாது, உள்ளே இவன் எப்படி இருக்கிறான் அதுதான் இங்கே பாடம். ஸோ அந்த மாதிரி நம்மளை உள்ளே வந்து ஒரு ரிஷியாகவும் ஒரு வித்யாவிலேயே வந்து அந்த ஒரு காட்டு மேட்டில் போய் இப்போலாம் நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம முருகனுக்கு நிறைய தெரியும். அவர் நிறைய சாதுக்களை பார்த்துட்டு வந்துருப்பார். இவங்க வந்து வீட்டை விட்டு வந்துட்டாங்க, கடனாகி பிரச்சனையாச்சுங்க, வேறு வழி இல்லாமல் வந்துட்டாங்கன்ட்டு இன்னும் தவிச்சிட்டு இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னும் உண்மையான பக்தி வச்சுருக்கவங்க ஹரித்வார்லையோ இல்லை இமயமலையிலையோ போய் உட்காந்துட்டு பனிமலையில் உட்காந்துக்கிட்டு எப்படியோ கோரமான தவமெல்லாம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த சுகத்தை சுகத்தை அடைய தான் விரும்புவோம். இது வந்து இதுலேருந்து வரக்கூடிய ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். நம்ம யாக்கியவல் ரிஷி சொன்னார்ல, ஒரு பிறவி ஒரு ஒரு ஜீவன் எப்படி இருக்குன்னா சரிபாதி ஆண் பாகம் மீதி சரிபாதி பெண் பாகம். இது வந்து ரெண்டும் அந்த கடலையோட பாதி போன்றது.
இந்த சிஸ்டத்தில் தான் இந்த சிருஷ்டியாக இருக்குது. அப்போ அப்படின்ற போது கரெக்டாக அந்த கடலையோட சேரணும். மாற்றி மாற்றியில் யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி சொல்ல வரேன் நான், மனசு புத்தியை சொல்ல வரேன். அப்படின்ற போது கரெக்டாக சேர்த்துட்டு பண்ணும்போது வச்சுக்கோங்க, அந்த ஈஸ்வரத்தன்மையை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஃபீல் பண்ணும்போது லைஃபே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நான் சாமிகிட்ட கேட்டல. நீங்கள் என்ன சாமி எதிர்பார்க்குறீங்க? அதை சொல்கிறேன்னா, அது அங்கே நிறைவு பெறும். நாம் எப்படி விரும்புகிறோமோ அப்படி அங்கே நடக்கும். மற்றவங்க எப்படி நம்மளை விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி நம்ம இருப்போம். அதன் அர்த்தம் என்னன்னு கேட்டால், ரொம்ப ஒரு பேசிக் சீக்ரெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி வேணாலும் இருப்போம், ஆனால் அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். இதுதான் நடக்கிறது. இப்போ நார்மலாக சொல்கிறாங்களே, ஒரு பொண்ணை பார்க்குறது ஒரு பையன் இருக்கிறான், அவள் எப்படி இருந்தாலும் கட்டினா அவளை தான் கட்டின்னு சொல்கிறாங்கல்ல. அவள் என்னடா அவளை பற்றி தெரியாமல் இருக்கா, அவள் கோவப்படுவாடா, சொன்னபடி கேட்க மாட்டாடா, ஆச்சா போச்சாம்பாங்க. அவனுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? போகவே போக ஏன் உள்ள பிடிச்சிருச்சு மொத்தம் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் நீங்கள் காரணத்தை கண்டுபிடிச்சிடலாம். பிடிச்சிருக்கு காரணம் சொல்ல முடியாது, பிடிக்கிற காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட உள்ளுணர்வோட சம்மந்தப்பட்டிருக்குது. உள்ளுணர்வு ஸ்தூல சூட்சும காரணத்தினாலாம் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி அப்போ சாமி சொல்லக்கூடிய பாடம் நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளுணர்வு முகமாக கேட்கணும். உண்மையிலே நம்ம உடம்புக்கு மனசுக்கு பற்றிக்கலாம். சரியாக காலைல 6:30 மணிக்கு எந்திரிக்க சொல்லி, போங்க சாமி என்னால் வர முடியல சாமி, நைட்டு படுத்ததே 2 மணிக்கு, இப்போ வந்துட்டு காலைல 6:30 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறீங்கன்னு தோணும். ஆனால் உள்ளுணர்வு நம்ம சந்தப்படுத்தினா காலைல 6:30 மணிக்கு எழுப்பி விட்டுரும். எழுப்பி விட்டோடனே, ஏய் நீ பாதி நேரம் தூங்க தான் செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்கிறேன், நான் 6:30 மணிக்கு எந்திரிச்சு நம்மலாம் குடும்ப குட்டியோட இருக்கிறோம், என்னென்ன பண்ணியிருப்போம் வச்சுருப்போம். காலைல 6:30 மணிக்கு எத்தனை பேர் முடிச்சிருப்பாங்க? சாமியே இன்னைக்கு அவன் என்ன பேசுனா கேட்டால் தெரிஞ்சு போயிடும். அப்படி எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, 6:30 மணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டேன்னு வச்சுக்கோமே, உனக்கு இப்போ எப்படி சகஜமாக இருக்கல, அதே மாதிரி 6:30 மணிக்கு அது உன்னுடைய உடம்பு தயாராகிடும். அது பாடி அதுவும் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும் போது, அப்போ அங்கே பேசும்போதே நம்மளுக்குள்ளே அந்த காரணத்தில் மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மனசு பற்றி ஏன் ஒன்றொன்னையும் போய் அடையணும்னு நினைக்கிது பார்த்தீங்களா? அது ஒன்றொன்னையும் பற்றி தெரியாததுனால அதுலேருந்து அதில் சுகம் கிடைக்கிது. இது சுகம் கிடைக்கிது நினச்சி தான் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்குது. அங்கே சுகம் இல்லை, அந்த சுகம் இங்கே தான் இருக்குது தெரிஞ்சிருச்சுன்னா எதையும் தொடாது. இங்கே இருக்கிறது அங்கே இருக்குது, வேறு நாம ரூபத்தில் இருக்குது. நீ என்ன வேணாலும் எப்படி வேணாலும் வா, நான் ரெடின்னு சொல்லி இங்கே படுத்தோன்னு அங்கே எல்லாம் அதனுடைய உள்ள ஒருத்தர் இருக்கிறான்ல, அவனை தான் பார்ப்போம் நம்ம. அவன் கடவுளை பார்க்குறமா இல்லையா? இப்போ அவன் காமிச்சு கொடுத்துறா இதனுடைய சுகம் இதுன்றப்போ இங்கே அவனுக்கு சுகம் வந்துருச்சு, கதை முடிஞ்சிச்சு. அப்போ ஒன்னொன்னையும் போய் நீ அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டாம். எல்லாத்தையும் கடவுளாக பார்த்தேன்னா, அந்த கடவுளாக பார்த்த மாத்திரத்தில் அந்த வஸ்துலேருந்து வரக்கூடிய சுகம் இங்கே வந்துடுது. இதுதான் வெறும் நினப்பில் வந்ததில்ல. ஏஞ்சி சாப்பாடை சாப்பாடை நினச்சாலே பசி தீந்துருமா? என்னாச்சி பேசுகிறீங்க போங்கச்சி அப்படின்னு சொல்ல தோணும் மனசை புத்தியில். ஆனால் அபியாசம் பண்ணிப்பார். பிரச்சனை உடம்புல இருக்கிறவனுக்கு பசி தீர்றதுக்காக இல்லை, உன் மனசுக்குள்ளே இருக்கிறவனுக்கு பசி தீரணும். இதுதான் இங்கே விஷயம். உடம்புல இருக்கிறதுக்கு நீ 4 இட்லிக்கு 5 இட்லி சாப்பிட்டா நின்று போயிடும். ஆனால் மனசில் இருக்கிறதுக்கு 4 இட்லியில் 40 இட்லி கொடுத்தாலும் அடங்காது. 4 வீடு வச்சவனுக்கு 5ஆவது வீடு என்னன்னு போய் பார்ப்பேன், டிசைன் எப்படி இருக்குன்னு. அது ஆல்ரெடி 40 லட்சத்தில் 4 வீடு வாங்கி வச்சிருப்பேன். 5ஆவது வீடு எப்படி இருப்பாங்க, அதுக்கு எப்படி நீ தீனி போடுவ? சொல்கிறது புரியுதா? இப்படி எத்தனை தடவை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு பொண்ணை பார்ப்பா, 2 பொண்ணு பார்ப்பா, 10 பொண்ணை பார்ப்பா, எத்தனை பொண்ணை பார்த்துட்டு கடவுளாக பார்த்தேன்னா எல்லா பொண்ணும் கடவுள் தான் பொண்ணாகவே இருக்காருன்னா அவன் அடங்கிட்டேன். அதுதான் விஷயம். அதை தன்னுடைய மனைவிகிட்ட காமிச்சு கொடுப்பாங்க. அந்த கடவுள் சொல்லக்கூடியது காரணம் என்னன்னு கேட்டேன்னா, நீ எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை பார்த்தாலும் நீ அங்கே உன்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்க. நீயும் உனக்கு என்ன நினைக்கிற உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் அவன் என்ன நினைக்கிற இவன் என்ன நினைக்கிற, நீ என்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க? உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வந்திருக்க, அங்கே நீ தான் அதுவாக அங்கே இருக்கிற. அப்படி இவன் பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்படி தன்னையே எல்லாமுமா பார்க்கும்போது தான் வந்த வேலை என்னமோ அந்த வேலையை இவன் பார்ப்பான். இதுதான் முழுமை. எவன் ஒருத்தனாலும் இங்கே பாருங்க சார், அந்த நார்மலாக சொல்லுவாங்களே, அந்த குடிசை ஓட்டை இருக்குல்ல, அது வழியாக சூரிய வெளிச்சம் படும்போது தூசிகள்லாம் போகுதில்ல, அது ஒரு தூசி கூட ஒட்டுறதே கிடையாது. எல்லாம் அது பாட்டுக்கு இந்த அண்ட சராசரத்தில் பிரபஞ்சம் முதற்கொண்டு பெரிய பெரிய கோள்கள் முதற்கொண்டு அதாவது அது பாட்டு போய்கிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி தான் இங்கே எல்லாருமே ஈஸ்வரத்தன்மை அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீ அப்படி பண்ண எவன்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இதுதான் பாடம் படித்தான்னா அவன் வேலை அவன் சரியாக பார்ப்பா, அவன் பூரண திருப்தியோடு இருப்பான். இந்த நிறைவு பாடம் நம்ம காமிச்சு கொடுக்குறாங்க. இதை தவிர வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அவனா பார்த்து தேடி கண்டுபிடிச்சிக்கோ. அப்படி ஒன்றே கிடையாது. சாமி சொல்லிக் கொடுக்குறது ஒன்று மட்டும்தான், உன்னுடைய நிறைவே மோட்சம். இதுதான் இங்கே விஷயம். பந்தத்தில் இருந்த விடுதலைன்னா, பந்தத்தில் இருக்கிறவனை விட்டுட்டு போக சொல்லலை, எல்லாத்தையும் கடவுளாக பாரு, கடவுள் அனுபவி, இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணு, இன்னும் நல்லா காசு பணம் சேரு, இன்னும் நல்லா வேலையை பாரு, இன்னும் சந்தோஷமா இரு. நம்மக்கிட்ட படித்தவன் என்னைக்கு வாயை திறந்து நான் கஷ்டமாக இருக்கேன் அழுகிறான்னு அழுகவே கூடாது. உன் கண்ணில் ஆனந்தத்தில் காட்டிடுவேன்றோம், துக்கத்தில் கண்ணீர் வரவே கூடாது. இதுதான் பாடம் படித்தது. நீ என்ன வேணாலும் கஷ்டப்பட்டுக்கோ, சாமி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சாமி 4 தடவை சொல்லு, அந்த கஷ்டம் போகலன்னு என்னன்னு கேளு. இதுதான் பாடம்.
அது எப்படியாவது போக வச்சிடும். அவனுடைய கான்ஃபிடென்ட் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு ரிஷியை சொல்கிறாரா, நீ என்னை என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு கேட்பாரான். தன்னுடைய உடம்புட்டு இருக்கிற நோயை பார்த்து கேட்குறேன், நோயே நீ என்னை என்ன செய்து விட முடியும் அப்படின்னு கேட்குறேன். உடம்பத்தான் போக வைக்க முடியும், என்னை ஒன்றாலும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறார். இந்த உடம்பு நான் ஏன் நீ நினைக்கிற, உள்ளே இருக்கிறவன் தான் நான். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல, இந்த உடம்பை நான் நினச்சிட்டு இருக்கோம். தொடக்கத்தில் தான் நம்ம நான் நினச்சோம். பாடம் படிக்க வந்துட்டு நல்லா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த உடம்பு நம்ம கிடையாது, நம்மளுக்கு உள்ளே இருக்கிறவன் தான் நாம அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்னதான் சிரிச்சு பேசினாலும் அடித்தா கூட உங்களுக்கு வலிக்க மாட்டேங்குது. இதே உங்கள்கிட்ட எழுத்தப்பட்டல நான் உங்களோட 4 வேளை வாங்கி பார்த்துட்டு லைட்டாக அப்படி தொட்டா டே ஏன்டா நீ நல்லா கவனித்து பார்த்தீங்களா? அப்போ விஷயம் எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. அதை தான் சாமி மறுபடியும் காமிச்சு கொடுக்குறாரு. கடவுளாக பாரு, நல்லா வேலை பாரு, நல்லா சம்பாரி, நல்லா குழந்தை குட்டியோட இது, நல்லா எல்லாருக்கூடையும் சகஜமாக பழகு. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே வந்து சேவை செய்யணுன்றதெல்லாம் பெரிய விஷயம். நம்மளுக்குலாம் அந்த புத்தி வர்றதே பெரிய விஷயம். உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணு, முடியலன்னு வருத்தப்படாது. உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை கொடு. தானன்றது வந்து இப்படி தான் இருக்குன்னு கிடையாது, எந்த விதத்துலையும் தானம் பண்ணலாம். காசு பணம் கொடுக்க முடியாதுனாலும் உனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கா 4 பேர்ட்டு சொல்லு, அதை வச்சு அவன் பிரயோஜனப்பட்டுட்டு போட்டோம். அந்த மாதிரி சேவை செய்கிற எண்ணத்தை வச்சுக்கோ. நீ எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிற அந்த அளவுக்கு உனக்கு அது வந்து பிரதிபலனாகவே கடவுள் அந்த தன்மையை பார்த்து கொள்வார். அது உனக்கு வந்து உன்னை காப்பாற்றி கொடுக்கும். ஸோ சாமிகிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது ஒன்று மட்டும்தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுசாக நான் என்னை பார்க்கணும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கோமலாதி சொன்னாங்க, மிக சரியான சுயநலமே பொதுநலம், மிக சரியான பொதுநலமே சுயநலம். எவன் ஒருத்தன் தன்னை முழுசாக பாதுகாத்து காப்பாற்றி கொள்ள தெரிஞ்ச சுயநலமா, சரிப்பா அந்த பெருமை எனக்கு தான். ஏன்னா அந்த முழுசாக தன்னை சரியாக பார்த்துக்கொள்கிற சுயநலமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே அவன் ஒருத்தன் தான் எல்லாரையும் பொதுநலத்தோட எல்லாரையும் தன்னை போல பார்ப்பான். அதுதான் பொதுநலத்தோட அர்த்தம். நாளைக்கு இவங்க என்னை கவனிச்சுக்கிடுவாங்க, நான் திருப்பதி உண்டியலில் 1000 ரூபா போட்டிருக்கேன், எனக்கு 10,000 ரூபாய்க்கு வேலை கொடுப்பாரு, நான் சாமிக்கு விரதம் இருக்கேன், இப்படி எதிர்பார்த்து பண்ணுறது பேர் பக்தி கிடையாது, சேவை கிடையாது. அப்போ உள்ளே நினச்சிக்கிடணும், நான் மிக சரியாக கடவுள் நினச்சிட்டேன்னா எந்த வேலை செய்ய வச்சாலும் கடவுள் தான் சேவைக்கார நினச்சிட்டோம்னா என்ன வேணால் கொடுத்தாலும் நான் கொடுக்க கிடையாது, அதோடைய பிரதிபலன் கடவுள் தான் தெரிய நினச்சி நம்ம பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக கடவுள் நம்ம முழுசாக பார்த்துக்கொள்வார். அந்த மாதிரி வந்து எந்த விதத்துலையும் என்னை பாதிக்காமல், எந்த விதத்துலையும் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் முழுசாக இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து நான் சும்மா அளந்து விட கிடையாது. நானும் சரியாக படிக்கலை, நானும் 4 நாள் பாடம் படிக்கலைன்னா தூக்கி விட்றதுக்கு எனக்கு பயமாக இருக்கும். ஐயோ நானும் பயந்துட்டு, ஏன் நான் காலைல 6 மணிக்கு வெள்ளனை எழுந்துச்சுன்னா, ஐயோ எப்போனா இவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, 4 நாள் வரலன்னா 5ஆம் நாள் நீ ஒன்றும் வர நீ போயிரு அப்படின்னு சொல்லிடுவார். ஐயோ அந்த மாதிரி சாமி வந்து எதுக்காக சொல்லி கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு சில ஒழுக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏற்கனவே இருந்தோம்னா இந்த மாதிரிலாம் வந்திருக்க முடியாது. அப்போ சில விஷயங்கள் நம்மளுக்கே ஒரு கமிட்மெண்ட் வச்சுருக்காங்க, நம்ம அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே நம்மளே ஒப்படைச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மிக சரியான பாதையை தெரிஞ்சு போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இதுதான் இங்கே விஷயம். அவன் தெரியாமல் போயிட்டு இருக்கிறவனை பற்றி பிரச்சனை இல்லை, நம்ம மிக சரியான பாதையை தெரிஞ்சிருந்தும் போகாமல் இருந்தால் ரொம்ப தப்பு. அந்த பாதையில் நம்ம வந்து நாம் கூட ட்ராவல் பண்ணல, குரு இருக்கிறாரு, குரு அப்படியே கையை பிடிச்சி அழகாக கூட்டிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு விவரம் தெரிய வேணாம் ஜி. இப்போ சூரிய கிருஷ்ணாவுக்கு மீனுக்குட்டிக்கெலாம் வந்துட்டு இங்கே தான் நடக்க போகுது, இங்கே தான் பேச போகிறோம் வைக்க போகிறோம்னு எதாவது தெரியுமாச்சு? எதுவும் தெரியாது. வந்தாங்க நல்லா ஜாலியாக விளையாண்டாங்க, இவங்க என்ன காலிலேருந்து எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஜாலியாக இருந்துட்டு போக வேண்டியதான லைஃப்பில், நல்லா ஜாலியாக விளையாடுவோம். எங்கே போகிற வைக்கலாம் நம்மளுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. கடவுள் எங்கே கொண்டு போனாலும் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் லேக் வியூவில் வச்சு பேச சொன்னாலும் பேசுவோம். நம்மளுக்கு இதே காட்டுக்குள்ள உட்காந்து நீ அங்கே உட்காந்து பேசுவோம், நம்மளுக்கு அதை பற்றிலாம் கவலையே. நீ இந்த வேலை பாருனாலும் பார்ப்போம், நீ இதை செய்யனாலும் செய்வோம், இதை செய்ய வேணாம்னா செய்ய மாட்டோம். அந்த மாதிரி 24/7 உள்ளே இருக்கிறவன்ட்டு பேச்சை கேளு, அவ்வளோதான். இதை தவிர நீ அனாவசியமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, அனாவசியமாக கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னை முழுசாக கடவுள் கவனிச்சிட்டு இருக்கான்றது வித்தையின் ரூபமாக, வித்யா ரூபமாக, குரு முகமாக, நீ அபியாசத்தின் ரூபமாக, ஆச்சாரத்தின நம்ம எப்படி வாழ்கிறோன்ற செயல்பாடு இருக்குல்ல, அதான் ஆச்சாரம்னு சொல்லுவாங்க. அந்த ஆச்சாரத்தின் மூலமாக நீ வித்தையை சந்தோஷமாக அனுபவி, என்ஜாய் பண்ணு. இப்போ நார்மலாக சொல்கிறேன், நான் சிம்பிளாக சொல்கிறேன். நான் இப்போ ரஜினிகாந்த்கிட்ட போய் கேட்டாங்க, ரஜினிகாந்த் என்ன கேட்டாங்க கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரஜினியாக இருக்க பிடிச்சிருக்கா சிவாஜி ராவா இருக்க பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு வந்து சிவாஜி ராவா தான் இருக்க பிடிச்சிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு, ரஜினிகாந்தாக இருக்குன்னு நினச்சி நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு நிறையா படங்கள் நடித்து நிறைய கோடியாக சேர்த்துட்டேன், ஆனால் சாதாரணமாக இருக்கக்கூடிய சந்தோஷம் எனக்கு கிடைக்கல. அதனால் சிவாஜி ராவா யாருக்கும் தெரியாது, தலை இப்படி போட்டுக்கிட்டு கொஞ்சம் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அழுப்பெட்டியை கட்டிட்டு போனோன்னா யாருக்குமே தெரியாது, அழகாக நான் போய் சந்தோஷமாக நான் உண்மையிலே என் உள்ளே அதை தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த மாதிரி தான் இங்கே நாம் வந்து அந்த உண்மையிலே சிவாஜிராவன் சொல்லக்கூடிய அந்த மாதிரி நாம் வந்து பாடத்தில் இருந்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள திருப்தி இருக்குது. வெளியில் ரஜினியை இருந்துட்டு போவோம், ரஜினியை கொண்டாடுறாங்களா இல்லையா, அந்த மாதிரி வெளியில் மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நார்மலாக இருந்துட்டு போவோம், ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் உண்மையிலே வந்துட்டு நான் 14 வருஷமும் சொல்லக்கூடிய ஒரே விஷயத்தை தான் சொல்கிறேன். அப்படியே எழுதி வச்சுக்கலாம், பார்க்கலாம், அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இத்தனை நாள் பேசுனது வச்சது எல்லாமே வந்துட்டு
சாமிகிட்ட பேசணும். எனக்கு எப்பயுமே வந்து ஒரு அந்த எக்ஸாம் ஃபீவர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். என்ன தான் நல்லா படித்தாலும் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே அப்படியே கையில் வேர்த்துடும் எனக்கு. அந்த நல்லா எழுதிடுவேன், இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல. அந்த மாதிரி இங்கே பேச போகிறோம், என்ன பேச போகிறோம், சாப்பிட போகும்போது கூட ஐயோ கடவுளே கடவுளே என்ன சொல்ல போகிறேன், எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். அந்த மாதிரி தான். இதுக்கு இன்னொன்று சம்மந்தப்படுத்திடுறேன். என்ன பேசணும்னு தெரியாது இருக்குல்ல. இந்த பாலு மகேந்திரா டேரக்டர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, நடிகர்கள் அப்புறம் மேக்கப் பண்ணிட்டே இருப்பாங்கண்ணா. வேணான்னு சொன்னால் வரமாட்டேங்கிறாங்கண்ணா. நீ 10 மேக்கப்லாம் போட்டுக்கோ, முகத்தை கழுவிட்டு வந்து நடி அப்படின்னு சொல்லுவாரா. அந்த மாதிரி தான் சாமிக்கிட்ட வந்துட்டு நான் அதை எடுத்து வச்சிருக்கேன், எடுத்து வச்சிருக்கேன், நான் அந்த அனுபவம் இந்த அனுபவம்லாம் சொல்லிட்டு வந்துடுவேன். இங்கே வந்தால் சுத்தமாக மறந்து போயிடும். அந்த மாதிரி முகத்தை கழுவி விட்ட மாதிரி மனசை கழுவி விட்டு இங்கே வந்து உட்காந்து பேசுகிறா அப்படின்னா நம்ம பேச மாட்டோம். உள்ளே இருந்து தன்னாலும் கனவு காணும்போது நம்மளுக்கு கான்சியஸ் தெரியல இல்லை, ஆனால் கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம்ல. அந்த மாதிரி இங்கே வந்து உட்காந்து நீங்கள் சீட்டுக்குன்னு ஒரு ஹாட் சீட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து உள்ளே இருக்க பூரா வந்து என்ன பேச எது பண்ணுறன்னு தெரியாது, உள்ளேருந்து கூட தன்னால் வரும். பட் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த வித்தை கூட இருந்து நீ எப்படி இருக்க, நீயே உன்னை கண்ணாடியில் பாருங்க காமிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும். இங்கே நான் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னுடைய அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. சாரி சார், முடிக்கிறேன். முழுசா சாமி வந்து இப்போ எனக்கே தெரியாத விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். நான் எனக்கே தெரியாமல் நான் திருப்பி பார்த்தா அந்த புத்தகத்தில் ஒன்றுமே போடலாம், ஏதாவது தெரியுமா உங்களுக்கு, உனக்கு புண்ணியம் இருந்தால் தான் தெரியும் சொல்லுவாங்களா. அந்த மாதிரி என்னையே நான் பார்க்குறேன். நான் இப்போ கண்ணாடியாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நான் என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ரூபா உட்காந்தாலும் என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்து குமார் இவ்வளோ இருக்கா, இன்னும் இப்படி இருக்காங்களா அப்படி இருக்காங்களா, நானே என்னையே நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்து சாமி வந்து 4 நிலையாக காமிச்சு கொடுத்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணு, ரொம்ப யோசிக்காத, என்ஜாய் அப்படின்னு சொல்கிறாங்களா. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைய போல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத பார்க்க முடியுது. நிறைய இருந்த மாதிரி இருக்கு. முதல்ல கீழே பார்த்து பையன் அப்படி மேலே பார்த்துக்கலாம். இப்போ பாதி கீழே பாதி மேலையும் பார்க்க முடியும், கீழையும் பார்க்க. கலைவாணி அது எல்லாருக்கும் அறிவும். என் பேர் முருகன், சென்னையிலேருந்து வரேன். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். எப்படி ஆரம்பிக்கணும்னா, இது வரைக்கும் நிறைய பேர் பேசிட்டாங்க. அது அவ்வளோ பேசினா ஒரு எதிர்பார்ப்பு உண்டு பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து அந்த எதிர்பார்ப்புக்கு மேலே பண்ணணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்துக்குள்ள உள்ள போயாச்சு. இப்படி தான் நம்ம உலகத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உலகமும் நம்ம வந்து எதை என்னடா இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம இதோட நல்லா பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு எதிர்பார்ப்பு உண்டு பண்ணுற மாதிரி நமக்கு தோணுது. அப்போ நம்ம அதை பார்த்து அது உலகத்தோட போட்டி போட்டுக்கிட்டே இருக்கோம். எப்படா அது, ஆனால் எப்போ வெற்றி பெறுவோன்னு கிடையாது. ஏன்னா அந்த போட்டி இவங்குள்ள தான் இருக்குது. போட்டி வெளியேந்து வரல. ஆனால் நானாக நினச்சிக்கிட்டேன், இந்த மாதிரி உலகம் இருக்குது, நான் இதெல்லாம் செஞ்சாதான் இதில் இந்த உலகத்தில் என்னால் சர்வை பண்ண முடியும், இல்லை ஜெயிக்க முடியும் நான் நினச்சிக்கிட்டேன். அப்போது இந்த மாதிரி தான் ஒரு இது வந்து இப்போ எனக்கு சொல்லும்போது தோணுச்சு. சொல்ல வந்தது வேற. சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, ஒன்று 2 விஷயம். உள்ளத்தில் என்ன நடக்குது, அப்புறம் வெளியே என்ன நடக்குது அப்படின்றது. உள்ளுக்குள்ளே மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இதுதான் எண்ணமாக உள்ளுக்குள்ளே இருக்குது, ஆத்மாவாக இருக்குது. வெளியே புறத்தில் சுற்றி இருக்கிற எல்லாமே ஆத்மாவாக தான் இருக்குது. ஆனால் நம்ம வெவ்வேறு விஷயமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல வெளியே இருக்கிற விஷயத்தையே பிடிச்சிடுவோம். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அதனால் வெளியே இருக்கிறத முடிச்சிடுவோம். ஸோ வெளியே இருக்கிறது என்னன்னா, நம்ம இந்த நான் எனதுன்ற என்னன்னா வெளியே இருக்குது. அந்த எனதுன்றது தான் வெளியே இருக்குது. அப்போ சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் வந்து என் கூட நான் சம்மந்தப்படுத்திக்கிறேன். இது எனக்கு இப்படி தெரியும், இது எனக்கு பிடிச்சது, இது பிடிக்காதது, நல்லது கெட்டதுன்னு
எனக்கு வெளியே இருக்கிறத நான் ஒவ்வொன்றா பார்த்து வச்சுருக்கேன். அதன்படி தான் அதை பார்ப்பேன். ஒருத்தன் சாமி சொல்லுவாங்க, அவன் ஒருத்தனுக்கு பிடிக்காதுன்னு நினச்சிட்டா அவன் என்னதான் நல்லது பண்ணாலும் எனக்கு பிடிக்காம போயிடும். என்னதான் நல்லது கெட்டது பண்ணாலும் அவனுக்கு எனக்கு பிடிக்குதுன்னா அவன் என் ஃப்ரெண்டு தானே, அவனை சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன். அப்போது இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் வெளியே உண்டு பண்ணி வச்சுருக்கேன். அப்போது இந்த உண்டு பண்ண விஷயங்களை சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது, இந்த அன்பு மட்டும்தான் இருக்குது. அப்போது இந்த குடும்பன்ற சிஸ்டம் எதுக்கு உண்டாயிருக்கு, இந்த நம்ம வெளியே இருக்கிற சொந்த பந்தங்கள் இல்லை எந்த விஷயம் எடுத்தாலும் ஏதோ ஒரு அந்த அன்புக்கு தான் கட்டுப்படுது. அப்போ நம்ம அதை மட்டும் பார்த்தா போதும். இப்போது நான் சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம தனியாக தான் இருந்தோம். அம்மா சின்ன வயசுலேயே இருந்துட்டாங்க. அப்பா வேலைக்கு போயிடுவாங்க, எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டில் அம்மாவை நினச்சி அழுகுறது தான் வேலையாக இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது அந்த அன்புக்கு தான் எல்லாம் இயங்கிட்டு இருக்கும். அப்போ அது எங்கே கிடைச்சாலும் நமக்கு அந்த இடத்துல நம்ம இறங்கிடுறோம். அப்போது அந்த அன்பு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணோம், நம்ம இந்த குடும்பம் சிஸ்டம் எதுக்கு உண்டாயிருக்குன்னு பார்த்தாலே போதும். அப்போ நான் சின்ன வயசில் என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன பொருளை கூட கொடுக்க மாட்டோம், ஷேர் பண்ணிக்க மாட்டோம், நம்மளுக்குன்னே வச்சுப்போம். அப்புறம் கல்யாணம் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அங்கே மனைவிக்கு ஷேர் பண்ணுறோம், அப்புறம் குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், அப்புறம் அம்மா அப்பாவுக்கு. இந்த மாதிரி இந்த குடும்ப சிஸ்டமே அதுக்கு தான் உண்டாயிருக்கு. அப்போது நம்ம அந்த பகிர்றதுலையும் அந்த சேவை பண்ணுறது தான் நம்ம வெளியே செய்யக்கூடிய ஒரே விஷயம். அப்போ இதை செஞ்சாலே போதும். நம்ம அடுத்தவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை பகிர்வோம், நம்ம செயல் சேவையாக செய்வோம். அப்போ சாமி சொல்லுவாங்க, சேவோ பரமோ தர்மம்ன்ட்டு. அப்போ கடவுளோட தர்மம் என்ன அப்படின்னா சேவை செய்கிறது. நீ எப்போ சேவை செய்ய ஆரம்பிக்கிறியோ அப்போவே நீ கடவுளாக இருக்க. அப்போ தான் அதுதான் தர்மம், அதுதான் முக்கியமான விஷயம். அப்போது நம்ம இவ்வளோ நாளாக பாடத்தில் இல்லை இப்போ தான் வந்திருக்கேன், இப்போ தான் கேட்குறேன், நான் என்ன பண்ணணும்னு தெரில அப்படின்னாலும் அந்த 3.5 கடைப்பிடிக்க முடியலனாலும் இதை கடைப்பிடிச்சா போதும். இந்த சேவை செய்கிறதும் நமக்கு இருக்கிறத பகிர்றது. அப்போ அந்த பகிர்றத தர்மம்னு சொல்லிக்கலாம், நம்ம என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். அப்போ இந்த 2 விஷயங்களை நம்ம முன்னெடுத்து வெளியே செஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் நம்ம வெளியே செய்யக்கூடியது, வெளியே நம்ம பண்ண வேண்டியது. அப்போ அடுத்தது உள்ளே போனால் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், அப்புறம் ஆத்மவாதம். அப்போ இது நம்ம வெளியே அந்த சேவை பண்ண, தர்மம் பண்ண நமக்கு கடவுள் ஒரு எழுதுப்பட்டியை முத்திரை கொடுத்து உள்ளே அனுப்புகிறாரு. நம்ம வெளியே இதை பண்ணோம்னா இந்த உள்ளே போக முடியாது. ஏன்னா பல பேர் சாமி எப்படி பார்க்கறதுக்கு நமக்கு சந்தர்ப்பம் வாங்கிக்குதுன்னா இதெல்லாம் நம்ம என்றைக்கே ஒரு நாள் செஞ்சுருப்போம். இந்த தர்மம் செய்கிறதோ இல்லை சேவை செய்கிறதோ நம்ம தன்னலம் இல்லாமல் அது நான் இதை செஞ்சால் இவன் எனக்கு கொடுப்பான்னு செய்யாமல் அது அந்த பலனை பற்றி எதிர்பார்க்காம சேவை செய்கிறது. அப்போ இதை செய்யும்போது தான் நமக்கு கடவுளை பற்றி பேசுகிறதும், கடவுளை நினைக்கிறதும், கடவுளை பற்றி சொல்கிறவங்களோட தரிசனமும் நமக்கு கிடைக்குது. அப்போது வெளியே இருக்கிறது இந்த 2 தர்மமும் சேவையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கடைசியில் மறுபடியும் கன்க்ளூஷன் அப்போ மறுபடியும் ஓட்டிடுவோம். அதை இதெல்லாம் மறந்துடுவோம். அப்போது இது வெளியே. உள்ளுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுது, இந்த மனசு, புத்தி, சித்த, அகங்காரம். அப்போ இந்த மனசு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எளிமையாக இருக்குது, மென்மையாக இருக்குது. அப்போது அந்த மனசை நம்ம ஈஸியாக காயப்படுத்திடுறோம். வெளியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுலான்னா அவனை உருவத்தை பற்றி கேலி பண்ணுறது, இல்லை ஏதோ ஒரு அவனுக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு பார்க்கறது இல்லை, நம்ம அப்படியே பேசிடுவோம். நானும் அப்படி தான் இருக்கிறேன். ஆனால் அந்த மனசு இந்த நல்லது கெட்டது அதை மட்டும்தான் பார்ப்போம். அது சாமி சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த மனசை நம்ம ஏன் இது நடக்குது, ஏன் இது நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு குழப்பத்திலே தான் இருக்கும். அப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்த ஈஸியாக இன்னொருத்தர் மனசில் போட்டுடுறோம். அப்போது அது அவங்களுக்கு ஆழமாக பதிஞ்சு அந்த கரணத்தில் போயிடுது. அப்போ அந்த மனசில் என்ன போடணும், அது சாமி சொல்லி கொடுத்தா அந்த 3.5 ஃபார்முலாவை உள்ளுக்குள்ளே போட்டால் போதும். இந்த எல்லாமே கடவுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் அந்த மனநிலையை சரியாக கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு அந்த எல்லாத்தையும் கடவுளாக பார்க்குற அந்த எண்ணத்தை போட்டாலே அது அந்த கரணத்துக்குள்ளே போயிடும். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இவனுக்குள்ளே குழப்பம் ஏற்படுறதில்ல. குழப்பம் எங்கேருந்து வருது, 2 விஷயம் இருக்கும்போது வருது, இதுவா அதுவா. அப்போ மனசோட இது என்னன்னு சொல்லியிருக்காங்க, குழப்பத்துக்கு உண்டானது
அது வந்துட்டு ஒரு 2 விஷயம் இருக்கும்போது எதுன்னு வந்து யோசிக்க பார்க்குது. அதை எதை செலக்ட் பண்ணணும்னு தெரியல, அதை யோசிக்க பார்க்கறதும் போது குழப்பம் வருது. அப்போ செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன எதுவுமே இல்லைன்னா இவன் எதை செலக்ட் பண்ணுவான்? அப்போ அந்த மாதிரி அதை அரெஸ்ட் பண்ணுறதுன்னா எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே கடவுளாக பார்க்கணும், எல்லாமே கடவுள் தான் அப்படின்னும்போது அப்போ அந்த மனசுக்குள்ளே போயிடுது, மனசே இல்லாமல் போயிடுது. அவன் வந்து அந்த குழப்பத்துக்குள்ளே போக மாட்டான். அவன் வந்து எல்லாத்துக்குமே எல்லாமே கடவுளாக தான் தெரியும், எல்லாமும் கடவுள் தான் இருக்குன்னு தெரியும். அவனுக்கு நல்லது கெட்டது தெரியாது. ஏன்னா நல்லது கெட்டது இவன் தான் உண்டு பண்ணி வச்சுருக்கான். இவனுக்கு பிடிச்சிருந்தா நல்லது, இவனுக்கு பிடிக்கலாம் கெட்டது. அப்போ இது எல்லாமே இல்லாமல் போகிறதுக்கு அந்த கடவுளாக பார்க்குற ஒரே விஷயம்தான் இவனுக்கு வந்து உதவி பண்ணும். அப்போது இவன் இதில் இந்த மனசில் சரியாகி அதுலேருந்து தேர்ந்து வந்துட்டான்னா அடுத்தது புத்தியில் மாட்டிப்பான். அப்போ மனசை சரி பண்ண முடியுது ஒன்று எல்லாத்தையும் கடவுளாக பார்க்குறது. கடவுளாக பார்த்துட்டா அவனுக்கு அந்த குழப்பம் இருக்காது. அப்போது அடுத்தது புத்திக்கு போயிடுவான். ஏன்னா குழப்பம் தீர்ந்துருச்சு. அடுத்தது அவன் சிறந்த புத்திமானாக இருப்பான், பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பான், அந்த படிச்சிருப்பான், கேட்டிருப்பான், இல்லை யூடியூப்பில் வீடியோ பார்த்துருப்பான், இல்லை ஏதோ ஒரு காலேஜில் படித்ததோ கேட்டதோ எல்லா விஷயங்களும் அந்த புத்தியில் போய் நிற்கும். அப்போ அதை புத்தியை வச்சு அவன் வந்து ஒரு நிர்ணயம் பண்ணுவான். நிர்ணயம் பண்ணி இது இப்படி தான் அப்படின்ட்டு. அப்போது இதை தாண்டி எத்தனோ 1000 ஸ்டெப்பில் கடவுள் இருக்காரு. ஆனால் அந்த புத்தியை வச்சு அவன் கடவுளை எடை போடுறான். இதுதான் கடவுள், இப்படி தான் இருக்கும், கடவுள்னா இந்த விஷயம் தானே. ஏன்னா இது எல்லாமே இவன் பார்த்தது படித்தது. ஆனால் அந்த பார்த்தது படித்ததுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கடவுள் இருக்காரு. அதெல்லாம் படைச்சவராகவே கடவுளாக இருக்காரு. இந்த இன்னொரு மந்திரத்து அறிபவனை எதனை கொண்டு அறிவாய் அப்படின்னு சொல்லி வருது. அப்போது அந்த அறிபவனே கடவுளாக தான் இருக்காரு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த புத்தியை வச்சு யோசிக்க பார்க்குறேன். இது இப்படி தானா அப்படின்ற ஒரு இடம் போடுறேன். அந்த புத்தியில் இடம் போடுறத வச்சு நான் வந்து ஒவ்வொன்றுத்தையும் முடிவு பண்ணுறேன். அப்போது ஒருத்தன் எனக்கு நல்லவனா தெரிஞ்சானா அவன் நல்லவனா மட்டும்தான் தெரியும். என்னோட புத்தியில் எடுத்து காமிக்கும், இவன் ஒருத்தன் அன்னைக்கு நல்லது பண்ணான்டா, இவன் நல்லவனா தான் இருப்பான். அதுக்கு பின்னாடி அவன் பல கெட்டது பண்ணியிருப்பான். ஆனால் எனக்கு பார்த்தது என்னோட பார்வைக்கு அந்த புத்திக்கு என்ன தெரியுதோ அந்த மாதிரி தான் எனக்கு உள்ளுக்குள்ளே எடுக்கும். அப்போது நான் வந்து அந்த புத்தியிலேருந்து தாண்டி வரணும். அப்போது அந்த புத்தியை தாண்டுறதுக்கு என்ன வழி? நான் வந்து புத்தியோட அந்த சாமர்த்தியத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ புத்தி என்ன பண்ணுது, எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் எனக்கு காமிச்சு கொடுக்குது, தெரியாத விஷயத்த காமிக்காது, கடவுளை காமிச்சு கொடுக்காது அப்படிங்கிறது தெரியும். கண்டிப்பாக காமிச்சு கொடுக்குது. அப்போது புத்தி என்ன பண்ணுது, ஒரு லாஜிக்கு கண்டுபிடிக்குது. லாஜிக் என்னென்னா, இப்போ நான் இங்கேருந்து சென்னைக்கு போகணுன்னா இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போனோம், அதுக்கு டிக்கெட்டு புக் பண்ணோம், இது இங்கேருந்து ஸ்டேஷனுக்கு போனோம், ஸ்டேஷனில் வண்டி பிடிக்கணும், அப்புறம் அங்கே வீடு போய் சேரணும். இப்போ இந்த லாஜிக்கு என்னென்ன நடக்குதுன்னு தெரியும், இதெல்லாம் தான் நடக்கணுன்ட்டு அப்படின்னு நான் கணக்கு போட்டு வச்சுருப்பேன். ஆனால் அங்கே போகும்போது எனக்கு பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகலாம், வண்டி இல்லாமல் போவோம், வண்டி லேட் ஆகலாம், கேன்சல் ஆகலாம், லேட் ஆகலாம், வேறு ஆக்சிடெண்ட் ஆகலாம், இல்லை வேறு அங்கே போய் சேர முடியாமல் இருக்கலாம். இதெல்லாம் கூட இருக்குது. அப்போது எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். என்னோடய புத்தி இது மட்டும் தான் காமிக்கும். அந்த ஏலேருந்து பி வரைக்கும் நான் போகணுன்னு எனக்கு தெரியும், என்னோடய புத்திக்கு தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி என்னவோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போது நான் வந்து அந்த லாஜிக்லேருந்து வெளியே வரும்போது தான் சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வரும். அப்போ சுற்றி இருக்கிற விஷயம் என்னது, சுற்றி இருக்கிற விஷயம் கடவுளால் ரொப்பப்பட்டிருக்கு, முழுசாக கடவுளாக தான் இருக்குது. அப்போ சுற்றி இருக்கிற விஷயம் தெரியணும்னா நான் இந்த லாஜிக்லேருந்து வெளியே வரணும். அப்போ நான் எனக்கு பிடிச்சி வச்சுருக்க விஷயம் என்னவோ அதுலேருந்து வெளியே வந்துட்டேன்னா என்னால் உள்ளுக்குள்ளே அந்த பிரபஞ்சமே உள்ளே தான் இருக்குது, நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அதுலேருந்து எல்லாமே சுற்றி தெரிய வரும். உள்ளுக்குள்ளே அவன் நினச்சானா நமக்கு இங்கே தெரிய வரும், சுற்றி என்ன நடக்குதோ நமக்கு தெரிய வரும், இதுக்கப்புறம் நடக்க போகிறதும் தெரிய வரும், இதுக்கு முன்னாடி நடந்ததும் தெரிய வரும். அதெல்லாம் எங்கே இருக்குது, ஏற்கனவே கடவுள்கிட்ட பத்திரமா இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், வெறும் புத்தியில் இருக்கிறதுனால எனக்கு என்னோடய புத்திக்கு என்ன தெரியுமோ அது மட்டும் தான் பார்க்குறேன் நான். அப்போ இதுதான் வந்து அந்த புத்திக்கு தடையாக இருக்குது. புத்தி வேணான்னு சொல்கிறது இதுக்கு தான் சாமி. அப்போ நான் இதுலேருந்து வெளியே வந்தால் தான் அடுத்த நிலைக்கு என்னால் போக முடியும். அப்போ அடுத்த நிலை என்ன இருக்குது, மனசு, புத்தி, சித்தம் வந்து உள்ளுக்குள்ளே இது எல்லாமே பேஸாக இருந்து இதெல்லாம் நடக்குது. இது சாமி சொன்னது தான். அப்போது இதெல்லாம் பேஸாக ஒரு இடத்துல இருந்து எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன வருது, மனசு என்ன பண்ணுது, குழப்பத்தை உண்டு பண்ணுது, புத்தி வந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்லுது, அப்புறம் அகங்காரமும் ஆத்மாவும் எல்லாமும் அந்த சித்தத்துலேருந்து எனக்கு வந்து சொல்லி தருது. அதாவது அதில் தான் எனக்கு தோணுது இந்த இதில் வர எண்ணங்கள் எல்லாமே.
அப்போ நான் என்ன பண்ணுறேன், அங்கே தான் எனக்கு அந்த சாட்சி பாவம் கிடைக்குது. அப்போ நான் சாட்சி பாவமாக ஆகிட்டேன் அப்படின்னா, சாட்சியாக பாருங்கள், எல்லாத்தையும் கடவுளாக பாருங்கள் அப்படின்னா, நான் வந்து அந்த சாட்சி பாவத்துக்கு அந்த சித்தத்துக்குள்ளே போயிடுறேன். அப்போ நான் சித்தத்துக்குள்ளே போனேன், நான் இங்கே சித்தனாக. அப்போ முழுசாக அந்த சித்தத்துலேருந்து என்னோடய மனசை பார்க்குறேன், இது இப்படி போதா, இது இப்படி போகக்கூடாதுன்னு அங்கே அப்படியே நிறுத்தி வைப்பேன். புத்தி இந்த மாதிரி சிந்திக்குதுன்னு நான் பார்ப்பேன். அப்போ புத்திக்கு அந்த சாமர்த்தியம் எனக்கு தெரிய வரும். அப்போது அந்த ஆதாரத்துலேருந்து என்ன சாட்சி பாவத்துலேருந்து பார்க்க தெரியும். இப்போ நான் மனசு என்ன பண்ணோம், அகங்காரத்துலேருந்து நான் பார்க்கும்போது நான் செய்கிறது எல்லாமே சரின்னு தோணும். அடுத்தவன் நிலையை பற்றி பார்க்கவே மாட்டேன். அடுத்தவன் என்ன நிலையில் இருப்பான்னு நான் பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன லாபம், எனக்கு இது என்ன நல்லது கொடுக்கும், இதனால் அடுத்த என்ன எக்கெடு கெட்டாலும் போடட்டும் பரவாயில்ல, எனக்கு இதில் என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்ப்பேன். ஆனால் நான் சாட்சி பாவத்தில் பார்க்க போயிருந்தேன்னா அது அடுத்தவனுக்கு என்ன ஆகுது, அடுத்தவனுக்கு இதனால் என்ன பாதிப்பு கொடுக்கும், எனக்கே அது பாதிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு 1000 பேருக்கு நல்லது கொடுக்குன்னா அதை செஞ்சுட்டு போயிடுவோம். அப்போ தான் அவனோட நிலை உயருது. இல்லைன்னா அவன் இன்னும் அடுத்தவனை பற்றி சிந்திக்காமல் நம்ம வந்து என்னதான் கடவுளை நினைச்சாலும் அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நம்மளால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியல. ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நம்ம வந்து அதை பூர்த்தி பண்ணுறதில்ல, நம்மளும் விட்டு கொடுக்கறதில்ல. நம்மளோட எடுத்த நிலையிலே நம்ம இருக்கிறோம். அப்போது அங்கே நிம்மதிங்கிறதே வராது. அப்போ இங்கே இருக்கிறவங்க நிம்மதி எப்படி வருதுன்றாங்க, இவங்க தன்னை விட்டு கொடுக்குறாங்க. தன்னோட நிலையை விட்டு கொடுக்கும்போது தான் அந்த நிம்மதி அமைதி தன்மையும் வருது. அப்போ நான் விட்டே கொடுக்க மாட்டேன், நான் நினச்சதை நடத்தி காமிக்க பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த பாதிப்பு கண்டிப்பாக வரதான் செய்யும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எல்லாம் வராது, அங்கே வேற மாதிரி தான் இருக்க செய்யும். நீ நினைக்கிறது நடக்கணும் ஒன்றும் ரூல் கிடையாது. கண்டிப்பாக நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், நடக்கிறது ஏற்றுக்கோ. அப்போது அதுதான் எளிமையான வழி சொல்லி கொடுக்குறாங்க. நடக்கிறத ஏற்றுக்க, அனுகூலமாக பிரதிகூலமாக சந்தோஷமாக ஏற்றுக்கன்னும் போது என்னால் ஈஸியாக ஏற்றுக்க முடியும். அப்போது விஷயம் தெரிஞ்சவங்கன்னா ஏற்றுக்க முடியும்னும் போது அந்த விஷயம் தெரிஞ்சவங்க என்ன, இங்கே எல்லாமும் கடவுள் செயல், நல்லது கெட்டது எல்லாம் கடவுள் தான் செய்கிறாருன்றது அந்த விஷயம் அதுவாக தான் இருக்குது. அப்போது இந்த சாட்சி பாவம்ன்றது நான் வந்து என்னை இழக்கணும். நான் வந்து எனக்கு பிடிச்சது, எனக்கு இதுதான், நான் இதுதான், எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இப்படி தான் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே விட்டுட்டு தனியாக வந்து சாட்சி பாவத்தில் பார்த்தா அப்போ தான் இவன் வந்து அவனை சுற்றி இருக்கிறவங்க நல்லது பண்ணுவான், அவனுக்கு நல்லது பண்ணுவான். இந்த மகாபாரதத்தில் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, அந்த எப்போ நீ உன்னை நீ வரதா நீ உன்னை வெல்லாத வரைக்கும் இந்த உலகத்துக்கு நியாயம். அப்போது அவர் வந்து என்ன சொல்கிறது, அவருக்கு 7 பசங்க இருப்பாங்க, 7 பசங்க நினைக்கிறேன். அவங்கள யாரை அரசராக்குறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் யாருமே சரியில்லை அரசராக்கிறதுக்கு, யோகியதை இருக்காது. அப்போது வெளியே இருந்து ஒருத்தரை அரசராக்கிடுவார். அப்போது அவரை வந்து முதல்ல வெல்லணும். அவரோட என்ன வேணும்னா தான் பசங்களை ஆக்க முடியாமல் தியாகம் பண்ணணும் அந்த இடத்துல. அப்போ தான் வெளியேருந்து ஒருத்தனை, ஆனால் அவரோட ராஜாவாக அவர் நீதி வழங்கணும். இந்த மக்களுக்கு ஒழுங்கு ஆட்சி பண்ணணும்னா ஒரு நல்லவன் இருக்கணும். அப்போது அந்த இடத்துல தன்னை விட்டு கொடுக்குறாரு. அப்போது இவன் எப்போ தன்னை விட்டு கொடுக்குறானோ அப்போ தான் இவன் வந்து அந்த சாட்சி பாவத்தில் இருந்தால் தான் அதுவும் வரும். தான் சாட்சி பாவத்தில் இருக்கும்போது தான் மற்றது எல்லாமே தெரிய வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போது இதுதான் சித்தம். அப்போ அடுத்தது அகங்காரமாக இருக்கிறது. இது நம்ம இது வரைக்கும் பேசுறது எல்லாமோட ஸ்வரூபமாக அந்த அகங்காரம் தான் இருக்குது. நான் எனதுன்ற என்னன்னு சாமி சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. அப்போ அதுக்குள்ளே போய் பார்த்தா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த நான்றது இந்த ஆத்மா கிட்ட இருக்குது. நான் அன்றாடம் செய்கிற விஷயங்கள், வேலை பார்க்குறதுலேருந்து நான் சாப்பிட்றது, என்ன விஷயம்னாலும் அது அந்த அகங்காரத்தில் தான் இருக்குது. அப்போ நான் இதை எப்படி வந்து தாண்டி வர்றது அப்படின்னு பார்த்தாலுமே அதுவே அகங்காரமாக இருக்குது. சாமி இதை ஒரு வாட்டி கேட்டேன், அகங்காரம் அதிகமாக இருக்குது சாமி, அதுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலன்னா அதுவே ஒரு பெரிய அகங்காரம்டா அப்படின்னாங்க. ஏன்னா நான் இன்னும் அங்கே இருக்கிறேன், நான் என்னை போகணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல அகங்காரம் வந்து நின்றுது. அப்போ இது எவ்வளோ சூட்சமமாக இருக்குன்றதை அப்போ தான் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இதுலேருந்து எப்படி நான் வெளியே வரணும், அப்போது இதெல்லாம் எப்படி ஒரு எண்ணமாக உள்ளே போயிருக்கு, இது எல்லாமும் ஒரு எண்ணமாக தான் இருக்குது. அப்போது அங்கே அந்த எண்ணங்களற்ற நிலையில் தான் இந்த நான் எனதுன்ற எண்ணம் போகுது. அப்போது இந்த சாட்சி பாவத்திலேருந்து
பார்த்தா நமக்கு வந்து நமக்குள்ள மனசு புத்தி எல்லாம் எப்படி செயல்படுதுன்னு தெரியுது. அப்போ இந்த அகங்காரமும் அந்த இடத்துல எனக்கு தெரியுது எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. அப்போது இது எல்லாமே எப்படி சொல்லியிருக்காங்க, எண்ணமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த எண்ணங்களற்ற நிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் நான் இந்த அகங்காரத்துலேருந்து அங்கே போகிறேன், அங்கே போனால் எல்லாமே முடிஞ்சு போகுது. அப்போ எண்ணங்களற்ற நிலை எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னு இங்கே நமக்கு தெரியும். இந்த தூக்கத்தில் காமிச்சு கொடுப்பாங்க சாமி. அப்போது நினைவு தாண்டி தூக்கம் வருது, சொப்பனம் வருது, அப்புறம் ஆழ்ந்த தூக்கம் வருது, அப்புறம் 4வது நிலை குமாரன் சொன்னது. அப்போ இந்த 4வது நிலையில தான் முழுசாக எண்ணங்கள் அற்ற நிலை வருது. அது வெறும் தூக்கத்தில் மட்டும் இல்லை, இப்போ நம்ம விழிப்புலையும் வந்துட்டு தான் இருக்குது. அப்போ விழிப்புலையும் இருக்க தான் செய்யுது. ஆனால் நான் என்ன செய்கிறேன், இந்த வர்ற எண்ணங்களும் சிந்தனையும் இந்த மனசு புத்தி சித்த அகங்காரம் பார்த்து வந்தோம்ல, அதுதான் நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்போ அதுதான் அங்கே அகங்காரம். அப்போ அந்த நாளத்தையும் நான் இதுதான்ட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன்ல, இது இப்படி தான் நடக்கணும், இது இப்படி போனால் சரியாக இருக்கும், இல்லை இதுதான் நடந்திருக்கணும் ஆனால் வேறு எதுவும் நடந்துருச்சு அப்படின்னு பல எண்ணங்களை சிந்தனை வச்சுருக்கேன்ல, இதெல்லாம் தான் அகங்காரம். அப்போ அந்த அகங்காரத்துலேருந்து தாண்டி எப்போ நான் சிந்தனையற்ற நிலைக்கு போகிறனோ, எண்ணங்களற்ற நிலைக்கு போகிறனோ, அப்போது அதுதான் வந்து அந்த ஆத்ம நிலையாக இருக்குது, அதுதான் கடைசியாக இருக்குது. அப்போது அது எப்படி சாத்தியப்படுது, அதை நான் புதுசாக கொண்டு வரணும்ல, ஏற்கனவே இருக்குது. நான் வந்து வேறையாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், பாவனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இங்கே நான் எப்போ என்னை வெளிப்படுத்துகிறேனோ அப்போது நான் அகங்காரமாக வெளிப்படுறேன். நான் எப்போ வந்து என்னோட புத்திசாலியாக இருந்து இதை சாதிக்கணும்னு நினைக்கிறேனோ அப்போ புத்திசாலியாக வெளிப்படுறேன். அப்போது எப்போ என்னோட மனசில் இருக்கிற சலனத்தை கூட்டு புலம்புறனோ, கோயிலில் போய் புலம்புறனோ, அப்போ நான் மனசளவில் பாதிக்கப்பட்டவனாக இருக்கேன். அப்போது இது எல்லாமே எங்கே நடக்குது, அந்த எண்ணங்கள் நடக்குது, அந்த சிந்தனைகள் நடக்குது. இது எல்லாமே அங்கே தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் எப்போ சிந்தனையற்ற நிலைக்கு போகிறேனோ அப்போது இது எல்லாமே காலியாகிடுது. அந்த நிலைக்கு நான் வந்து அங்கே ஆத்மாவாக கடவுளாக அங்கே தான் இருக்கேன். அதுதான் இங்கே சாமி நமக்கு காமிச்சு கொடுக்குறது, அந்த 4வது நிலை. அப்போது அந்த நிலைக்கு போகிறதுக்கு ரொம்ப சுலபம் தான், பாவனை பண்ணால் போதும். அது என்ன பாவனை, எல்லாமே இங்கே கடவுளாக தான் இருக்கார், நானும் கடவுளாக தான் இருக்கேன், எல்லாமே இங்கே ஆத்மாவாக தான் இருக்குது, எல்லாம் நானும் அதுவாக தான் இருக்கேன். அப்போ இது ஒரு நாள் 2 நாளில் வரதில்லை. 25-30 வருஷமாக இங்கே நான் முருகன் சொல்லி, கணவன் சொல்லி, மனைவி சொல்லி எல்லாமே இருக்குது, எல்லாம் இனிமேலும் இருக்க தான் போகுது. அப்போது இதுலேருந்து நான் என்ன மாற்ற வேண்டியது இருக்குது, எல்லாத்தையும் அங்கே கடவுளாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னையும் கடவுளாக பார்க்குற அந்த ஆத்மாவாக பார்க்கணும். அப்போ அந்த கடவுள் தன்மையை இப்படி தான் நம்ம உணர முடியும். அப்போ நான் திரும்ப திரும்ப அதை சொல்லி கேட்க, அந்த பாவனை பண்ண, நான் இங்கே ஆத்மாவாக தான் இருக்குன்னு சொல்ல, ஒரு நாள் நான் அதுவாகவே ஆகிறேன். அது இப்போ தான் ஆகும் அப்போ தான் ஆகும்னு தெரியாது. நம்ம எந்த அளவுக்கு பாவனை பண்ணிகிட்டே இருக்குமோ அது அந்த மாதிரி அது நடந்துக்கிட்டே இருக்கும். அது தனக்குத்தானே அது ஆகிடும். எப்படி மாறிச்சுன்னு தெரியாது. இப்போ சாமியை கேட்பாங்க, எப்படா நீ முருகனானன்னு கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி அதே மாதிரி தான் இந்த நிலையம். ஏன்னா அது சொல்லி கூப்பிட வந்துச்சு. இதுவும் அதே மாதிரி நமக்கு திரும்ப சொல்ல, டெய்லி நம்ம கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண, இந்த சுற்றி இருக்கிற விஷயங்கள் நம்ம இதை பற்றி பேச, அது வந்து நம்ம அங்கே ஆத்மாவே அங்கே கடவுளாகவே ஆகிறோம். அப்போது இங்கே என்னென்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும் முடிய போகுது. கன்க்ளூஷன் கொஞ்சம் எல்லாத்தையும் அந்த ரீவைண்ட் பண்ணோன்னா, முதல்ல என்ன இருக்குது, உள்ளே வெளியே இருக்குது. அப்போது நம்ம உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயம், வெளியே நடக்கிற விஷயம் நம்ம வந்து முழுசாக அந்த தர்மமும் சேவையும். தர்மம் பண்ணுங்க, சேவை செய்யுங்க. சாமி தர்மத்துக்கு எளிமையாக ஒரு டெஃபினிஷன் வச்சுருக்காங்க. உனக்கு என்ன முடியுமோன்றத நம்ம ஒன்று கொடுக்குறோம், எனக்கு அது தேவையில்லை, ஆனால் அது இன்னொருத்தனுக்கு தேவைப்படுது, உபயோகப்படுது, எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா நம்ம செய்யற நமக்கு பாதிப்பு இருந்தாலும் செய்யலாம், ஆனால் அட்லீஸ்ட் இதையாவது செய்யும். உங்களுக்கு பாதிப்பு இல்லை, மினிமம் இது எக்ஸ்பெக்டேஷன். உனக்கு நீ கொடுக்கறதுனா உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதான். ஆனால் அடுத்தவனுக்கு அது தேவைப்படுது. அப்போ அதை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? அப்போ அதை ஈஸியாக எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு தர்மத்தை தான் சாமி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அதை செய்யுங்க, சேவையை செய்யுங்க. சேவை எப்படி, எனக்கு அந்த நான் எனதுன்ற எண்ணம் இல்லாமல் முழுசாக அந்த அவங்களுக்கு இதை செஞ்சால் எனக்கு இது கிடைக்கும்னு செய்யாமல் விட்டு அவங்களுக்கு இது தேவைப்படுது, அது செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சேவையை செஞ்சிட்டிங்கன்னா, அது வந்து இதுதான் நம்ம பேசிக்காக நம்ம சாதாரண ஒரு ஜீவனாக மனிதனாக இருந்து செய்ய வேண்டிய ஒரு குவாலிட்டி. அதை செஞ்சாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை உள்ளே கொண்டு போவோம். மனசு புத்தி சித்த அகங்காரம்
இது எல்லாத்தையும் தாண்டி கடவுள்கிட்ட நேராக கொண்டு போகுது. அந்த தூக்கத்து நிலையை அதுதான் சாமி காமிச்சு கொடுக்குறாங்க. அந்த 4வது நிலை அங்கே வந்து எந்த மனசும் இல்லை, புத்தி இல்லை. ஏன்னா நம்ம தூங்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் தோன்றதில்லை, இந்த உலகமே இல்லை, நானும் இல்லை, வெறும் அமைதி, அந்த ஆனந்த நிலை தான் இருக்குது. அந்த நிலை இப்போவும் இருக்க தான் செய்யுது. ஆனால் நான் இந்த மனசு புத்தியில் சிக்கி இதுதான் நான் நினச்சி பாதிப்புக்குள்ளாகிறேன். அப்போ அதை தாண்டி அந்த 4வது நிலைக்கு சாமியை பிடிச்சாலே போதும், கொண்டு போய் விட்டுருவாரு. நம்ம அந்த சாமிக்கு சொல்லிக் கொடுத்த இந்த பாடத்தை நம்ம திருப்பி அபியாசம் பண்ணாலே போதும், அது கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு அறிவு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து மணிகண்டன். எல்லோரும் அப்படி தான் கூப்பிட்றாங்க. இல்லை, எனக்கு நினைவு தெரிஞ்சனால தான் அப்படி கூப்பிட்றாங்க மணிகண்டன். அப்போ என் பேர் வந்து மணிகண்டன் தான். இந்த டவுட் இல்லை, கூப்பிட்டனால டவுட் இல்லை. நான் நிறைய பேர் கூப்பிட்டேன், சந்தேகம் இல்லாத அளவுக்கு கூப்பிட்ட காரணத்தினால மணிகண்டன் ஆகிட்டேன். அதனால் நான் என் பேர் மணிகண்டன் சொல்லி எல்லாருமே சொல்லிட்டேன். அதே போல் இப்போ நான் வந்து தங்க நகை தொழில் பார்க்குறேன். மதுரையில் தான் இருக்கேன். தங்க நகை தொழில் பார்க்குறேன். ஏன்னா நான் அதை நிறைய நாள் பழகுறேன். அதாவது ரொம்ப நாள் அதையே திருப்பி பழகிட்டே இருந்தனால நான் அந்த தங்க தொழில் பார்க்குறேன். இப்படி பார்க்கும்போது அப்படி தான் நான் என்னோடய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போகிறேன். இது அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே வந்து என்னன்னு கேட்டால், குரு வந்து ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடத்தில் உனக்கு என்ன விதமான அனுபவங்கள் கிடைச்சது அப்படின்னு